என் கணவர் 2 ஆண்டுகளுக்கு கனடா செல்வதாக என்னிடம் கூறினார். நான் அழுது கொண்டே அவரை வழியனுப்பினேன். ஆனால் அவர் திரும்பிய மறுநொடியே நான் நேராக வங்கிக்கு சென்று எங்கள் கணக்கிலிருந்து 12 கோடியை எடுத்துவிட்டேன். அடுத்த நாளே விவாகரத்திற்கு மனு தாக்கல் செய்தேன். ஏனெனில் அவருடைய இந்த பயணத்திற்கு பின்னால் மறைந்திருந்த அந்த பயங்கரமான உண்மை எனக்கு தெரிந்துவிட்டது. சர்வதேச புறப்பாடு முனையத்திலிருந்த ஆயிரக்கணக்கான மக்களின் கூட்டத்திற்கும் இரைச்சலுக்கும் இடையில் விமானம் புறப்படுவதற்கான அறிவிப்பு ஒலித்துக் கொண்டிருந்தது. நான் பாதுகாப்பு வாயிலுக்கு நேராக நின்று கொண்டிருந்தேன். என் கைகள் ரோஹனின் அகலமான கைகளில் இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருந்தன. என் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் வெளியே வராதபடி என் மூச்சைக் கட்டுப்படுத்த முயன்றேன். ரோஹன் என்னை பார்த்தான். அவனது கண்களில் அதே மென்மையும் வருத்தமும் இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக நான் கண்மூடித்தனமாக நம்பிய அதே முகம் அது. ரோஹன் தன் கையை நீட்டி என் நெற்றியில் கலைந்து கிடந்த முடியை மெதுவாக வருடினான். அவனது குரல் ஆழமாகவும் அன்பாகவும் இருந்தது. ஆனால் அதில் ஒரு விசித்திரமான பதற்றமும் இருந்தது. மீரா, வீட்டில் உன்னை நீ கவனித்துக்கொள். அதிக வேலை செய்யாதே. 2 ஆண்டுகள் கண் இமைக்கும் நேரத்தில் கடந்துவிடும். புராஜெக்ட் முடிந்ததும் நான் உன்னிடம் திரும்பி வந்துவிடுவேன். நான் தலையசைத்தேன். கண்ணீர் என் கன்னங்களில் வழிந்து என் முகமூடியை நனைத்தது. விம்மிக்கொண்டு என்னால் சிரமத்துடன் பேச முடிந்தது. நீங்களும் அங்கே உங்கள் கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் சாப்பிடுங்கள். வேலைக்காக உங்கள் உடல்நிலையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். நான் உங்களுக்காக காத்திருப்பேன். எவ்வளவு காலமானாலும் சரி. ரோஹன் என்னை தன் கைகளுக்குள் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். எவ்வளவு இறுக்கம் என்றால் என் சுவாசம் தடைப்பட்டது. என் முதுகை தட்டிக் கொடுத்து ஒரு பிரகாசமான எதிர்காலத்தைப் பற்றிய வாக்குறுதிகளை என் காதில் கிசுகிசுத்தான். நாங்கள் சம்பாதிக்கப் போகும் பணத்தைப் பற்றி, அதை வைத்து குர்கானில் ஒரு பெரிய வீடு வாங்குவதைப் பற்றி பேசினான். அவன் திரும்பியதும் நம் வாழ்க்கையில் வரப்போகும் குழந்தைகளைப் பற்றி பேசினான். நான் என் முகத்தை அவன் மார்பில் புதைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டேன். இது எந்த உணர்ச்சியாலோ அல்லது துக்கத்தாலோ அல்ல. என் உதடுகளில் உதித்த வெறுப்பு கலந்த புன்னகையை மறைப்பதற்காகவே அவ்வாறு செய்தேன். என் முகம் அவனது வலிமையான மார்பில் பட்ட அந்த நொடி, அவனது சட்டையின் துணிக்குப் பின்னால் மறைந்திருந்த ஒரு விசித்திரமான வாசனையை என் கூர்மையான மூக்கு மோப்பம் பிடித்தது. அது நான் பயன்படுத்தும் ஃபேப்ரிக் சாஃப்ட்னரின் மணம் அல்ல, அல்லது கடந்த மாதம் அவன் பிறந்த நாளுக்கு நான் பரிசளித்த அந்த கடல் மணம் வீசும் வாசனை திரவியமும் அல்ல. அது சந்தனம் மற்றும் கஸ்தூரியின் இனிமையான தீவிரமான மணம். ஒரு பெண்ணின் உரிமையை வெளிப்படுத்தும் ஒரு மயக்கும் வாசனை. அந்த வாசனை ஒரு ஊசியைப் போல நேரடியாக என் மூளையில் குத்தியது. இந்த எதிர்கால பயணத்திற்கு பின்னாலிருந்த நிர்வாணமான உண்மையை அது எனக்கு நினைவுபடுத்தியது. அவன் அந்த பெண்ணை அணைத்திருக்கிறான். ஒருவேளை விமான நிலையத்திற்கு வரும் முன் ஒரு சிறந்த கணவன் போல நடிப்பதற்காக வீட்டிற்கு வந்து செல்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே அவன் அவளை சந்தித்திருக்கலாம். என் வயிற்றில் எழுந்த குமட்டலை நான் அடக்க முயன்றேன். கடைசி முறையாக அவனை அணைத்து மென்மையாக அழுத்தினேன். அது 3 நாட்களுக்கு முன்பே இறந்துபோன அந்த திருமணத்திற்காக நான் அளித்த விடைபெறுதல். ரோஹன் என்னிடமிருந்து பிரிந்தான். அவன் என்னை பின்னோக்கி ஒருமுறை பார்த்துவிட்டு தன் சூட்கேஸை இழுத்துக்கொண்டு பாதுகாப்புச் சோதனை வாயிலை நோக்கி நடந்தான். அவனது முதுகு நேராக இருந்தது. அவனது காலடிகள் உறுதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருந்தன. அவன் திரும்பி என்னை பார்த்து கையை அசைத்தான். அவனது உதடுகளில் அதே அன்பான புன்னகை இருந்தது. நானும் அங்கேயே நின்று கையை அசைத்துக் கொண்டிருந்தேன். தன் கணவன் தொலைதூர நாட்டிற்குச் செல்வதைக் கண்டு உணர்ச்சிவசப்படும் ஒரு சிறந்த மனைவியின் பாத்திரத்தை நான் கச்சிதமாக நடித்தேன். எலக்ட்ரானிக் போர்டில் மின்னிக் கொண்டிருந்த டெல்லி டொராண்டோ விமானத் தகவலைப் பார்த்தேன். மனதில் நினைத்துக் கொண்டேன், போ ரோஹன், மிகத் தொலைவிற்குச் சென்று உனது கனவுகளை அனுபவி. ஏனெனில் நீ திரும்ப வரும்போது நீ அறிந்த உலகம் சாம்பல் மேடாக மாறியிருக்கும். நான் எனது கோட்டின் காலரை சரி செய்து கொண்டு வேகமாக முனையத்திலிருந்து வெளியேறினேன். விடைபெறும் சத்தங்களையும், நான் ஒரு காலத்தில் என் உலகம் என்று நம்பிய அந்த மனிதனையும் பின்னால் விட்டுவிட்டு வந்தேன். நான் எங்கள் ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்புக்குத் திரும்பினேன். நான் வீட்டிற்குச் சென்றபோது இருள் சூழ்ந்துவிட்டது. வீடு காலியாகவும் குளிராகவும் இருந்தது. நான் வழக்கமாக தயார் செய்யும் அந்த இரவு உணவின் கதகதப்பு அங்கு இல்லை. என் கண்கள் ரோஹனின் செருப்புகளின் மீது பட்டன. அவை இப்போதும் ஷூ ரேக்கில் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன. என் மனதில் ஒரு கசப்பான சிரிப்பு எழுந்தது. இந்த இடம் ஒரு காலத்தில் எங்கள் கூடாக இருந்தது. மகிழ்ச்சியின் ஒவ்வொரு சிறிய தருணத்தையும் நான் பொக்கிஷமாக பாதுகாத்த இடம் அது. இப்போது நான் எங்கு பார்த்தாலும் வஞ்சகத்தின் வலையை மட்டுமே காண முடிந்தது.
நான் உடைகளை மாற்றவில்லை, வரவேற்பறையின் மின்விளக்குகளை போடவில்லை. நேராக ஸ்டடி ரூமுக்குச் சென்றேன். கணினித் திரையின் வெளிச்சம் என் சோர்ந்து போன வெளிரிய முகத்தின் மீது பட்டது. இணைய வங்கித் தளத்தில் உள்நுழைந்தேன். என் விரல்கள் விசைப்பலகையில் திறமையாகவும் ஆனால் மிகுந்த அழுத்தத்துடனும் இயங்கின. திரையில் அனைத்து கணக்குகள் மற்றும் ஆன்லைன் ஃபிக்சட் டெபாசிட்களின் பட்டியல் தெரிந்தன. மொத்தத் தொகை என் கண்களுக்கு முன்னால் மின்னியது. 12,25,00,000. அதுவே எங்கள் மொத்தச் சொத்து. இல்லை, சரியாக சொன்னால் அது என்னுடையது மட்டுமே. அதில் 8 கோடி என் பெற்றோர் கிராமத்து நிலத்தை விற்று எனக்கு முதலீடாக கொடுத்த பணம். மீதமுள்ள தொகை என் சம்பளம், போனஸ் மற்றும் கடந்த 5 ஆண்டுகளில் செய்த முதலீடுகளின் லாபம். பணத்தை கையாள்வதில் தனக்கு தெரியாது என்று ரோஹன் எப்போதும் கூறுவான். அவன் தன் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக நானே பணத்தை பராமரிக்க வேண்டும் என்று விரும்பினான். அவன் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். அல்லது என் முட்டாள்தனமான கண்மூடித்தனமான அன்பின் மீது நம்பிக்கை வைத்திருந்தான் என்று சொல்லலாம். நான் எப்போதும் அவன் வீட்டை கவனித்துக் கொள்ளும் ஒரு அப்பாவி பூனையாகவே இருப்பேன் என்று அவன் நம்பினான். அதனால் அனைத்து ஆன்லைன் ஃபிக்சட் டெபாசிட்களும் என் பெயரிலேயே இருந்தன அல்லது கூட்டுக் கணக்குகளாக இருந்தன. ஆனால் ஓடிபி வரும் அலைபேசி எண் என்னுடையது. நான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு ஒவ்வொன்றாக அனைத்து ஃபிக்சட் டெபாசிட்களையும் உடைக்கும் பணியை தொடங்கினேன். 12 மற்றும் 24 மாத கால அவகாசம் கொண்ட வைப்புத் தொகைகள் இன்னும் முதிர்ச்சியடையவில்லை. நான் அவற்றை இப்போது எடுத்தால் முழு வட்டியையும் இழக்க நேரிடும். ஆனால் எனக்கு அதைப்பற்றி கவலையில்லை. வட்டிப்பணம் போனாலும் பரவாயில்லை, அந்த மோசடிக்காரனுக்காக என் முதலுதலில் ஒரு பைசாவை கூட நான் விடமாட்டேன். முதல் பரிவர்த்தனையை உறுதி செய்யும்போது என் கைகள் லேசாக நடுங்கின. பயத்தினால் அல்ல, என் இரத்தத்தில் கொதிக்கும் ஆத்திரத்தினால். இது என் பெற்றோர் வியர்வை சிந்தி உழைத்த பணம். இது என் இளமை மற்றும் என் தியாகம். அந்த பணத்தை வைத்து அவன் என்ன செய்யப் போகிறான்? கனடாவில் அவனது இளம் காதலிக்காக வீடு வாங்கவா? என் வாழ்க்கையின் இடிபாடுகளின் மேல் புதிய வாழ்க்கையை கட்டவா? நான் ஒவ்வொன்றாக அனைத்து டெபாசிட்களையும் உடைத்தேன். அனைத்து தொகையையும் முதன்மை சேமிப்பு கணக்கிற்கு மாற்றினேன். 12 கோடி ரூபாய் அந்த தொகையை கணக்கில் நேர்த்தியாக கிடந்தது. அதன் இறுதி தீர்ப்புக்காக காத்திருந்தது. நான் மற்றொரு டேப்பை திறந்து நேற்றுதான் ரகசியமாக தொடங்கிய எனது தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் உள்நுழைந்தேன். அந்த கணக்கு இருப்பதே ரோஹனுக்கு தெரியாது. நான் பணத்தை மாற்ற உத்தரவிட்டேன். ஒரு முன்னுரிமை வாடிக்கையாளராக பிரையாரிட்டி கஸ்டமர் எனக்கு பணப்பரிமாற்ற வரம்பு அதிகமாக இருந்தது. சிஸ்டத்தில் எந்தச் சிக்கலும் ஏற்படாமல் இருக்க தொகையை 3 பாகங்களாக பிரித்தேன். ஒவ்வொரு முறையும் என் போனுக்கு ஓடிபி வரும்போது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பிணைப்பை நான் அறுப்பது போல உணர்ந்தேன். அமைதியான அந்த அறையில் கணக்கில் பணம் மாற்றப்பட்டதற்கான குறுஞ்செய்திகளின் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. உங்கள் கணக்கிலிருந்து தற்போது ஒரு பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய இருப்புத் தொகை. நான் திரையில் தெரிந்த அந்த 0 மதிப்பை பார்த்தேன். என் நெஞ்சு திடீரென்று பாரம் குறைந்தது போல உணர்ந்தேன். என் மீது இருந்த 1000 கிலோ பாரம் நீங்கியது போலிருந்தது. முழு 12 கோடியும் பாதுகாப்பாக மாற்றப்பட்டுவிட்டது. ரோஹன் விமானத்தில் இருந்தான். அவன் தன் கனவுகளை நோக்கி பறந்து கொண்டிருந்தான். அவனது வலுவான ஆதரவு அவனது வாழ்க்கை ஆதாரத்தையே வெட்டிவிட்டது என்பது தெரியாமல். நான் நாற்காலியில் பின்னால் சாய்ந்தேன். ஒரு நீண்ட மூச்சை விட்டுவிட்டு என் நெருங்கிய தோழி பிரியாவிற்கு அழைத்தேன். மறுமுனையில் போன் உடனடியாக எடுக்கப்பட்டது. பிரியாவின் குரலில் கவலை இருந்தது. மீரா, நீ நல்லா இருக்கியா? அவன் சென்றுவிட்டான். நான் அணைந்து கிடந்த கணினித் திரையை பார்த்தேன். என் குரல் வியக்கத்தக்க வகையில் அமைதியாக இருந்தது. அவன் சென்றுவிட்டான். நான் எல்லா பணத்தையும் மாற்றிவிட்டேன். பிரியா, நாளை என் சார்பாக விவாகரத்து மனுவை தாக்கல் செய்துவிடு. என் கையெழுத்திட்ட விவாகரத்து ஆவணங்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்தேன். 3 நாட்களுக்கு முந்தைய நினைவுகள் என் மீது ஆதிக்கம் செலுத்த அனுமதித்தேன். அவை உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல கூர்மையாகவும் குத்தக்கூடியதாகவும் இருந்தன. அன்று டெல்லியில் வறண்ட வெயில் அடித்த நாள். குளிர்காலத்தின் தொடக்கத்தின் அந்த வெயில் உங்களுக்கு இதம் தரப்போதாது, ஆனால் உங்களை உலர்ந்த மற்றும் அசௌகரியமான உணர்வுக்குள்ளாக்கும். நான் அன்று மதியம் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமே கிளம்பினேன். என் மனதில் ஒரு குழந்தையைப் போன்ற மகிழ்ச்சி இருந்தது. ரோஹனுக்கு பிடித்தமான மிட்டாய்களை வாங்க ஒரு புகழ்பெற்ற இனிப்புக் கடையின் முன் காரை நிறுத்தினேன். அவன் அலுவலகத்திற்குச் சென்று அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்று நினைத்தேன். என் கார் ரோஹனின் அலுவலகம் இருந்த தெருவில் திரும்பியபோது அவனுக்கு பரிச்சயமான கார் பார்க்கிங்கிலிருந்து வெளியேறுவதை என் கண்கள் பார்த்தன. ஹார்ன் அடித்து அவனை அழைக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் ஏதோ ஒரு உள் உணர்வு என்னை நிறுத்தியது.
அவன் இந்த நேரத்தில் எங்கே செல்கிறான் என்பதை அமைதியாக பார்க்கச் சொன்னது. ரோஹனின் கார் தெரிந்த இடங்களுக்கு செல்லவில்லை, மாறாக குர்கானில் உள்ள ஒரு சொகுசு கார்ப்பரேட் வளாகத்தை நோக்கி திரும்பியது. அங்கு பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இருந்தன. பாதுகாப்பான தூரத்தில் இருந்தபடி அவன் என்னை பார்க்காதவாறு, அதே சமயம் அவனை தொலைத்துவிடாதவாறு பின்தொடர்ந்தேன். ரோஹன் ஒரு பெரிய கட்டிடத்தின் லாபிக்கு முன்னால் காரை நிறுத்தினான். ஆனால் அவன் உடனடியாக கீழே இறங்கவில்லை. அவன் யாரோ ஒருவருக்காக காத்திருப்பது போல் இருந்தது. பயணிகள் இருக்கையின் கதவு திறக்கப்பட்டு ஒரு இளம் பெண் வெளியே வந்தாள். இறுக்கமான அலுவலக உடையில் இருந்த ஒரு மெலிந்த பெண். அவளுடைய நீண்ட அலை அலையான கூந்தல் ஃபேஷனான பழுப்பு நிறத்தில் இருந்தது. அவள்தான் சானியா. ரோஹன் அடிக்கடி அவளது வேலைத்திறனை புகழ்ந்து பேசிய புதிய மார்க்கெட்டிங் டைரக்டர். ஆனால் சானியா காரிலிருந்து இறங்கிய விதம், அவள் திரும்பி காரில் அமர்ந்திருந்த அந்த மனிதனை பார்த்து புன்னகைத்த விதம் ஒரு ஜூனியர் தனது பாசிடம் காட்டும் மரியாதையாக தெரியவில்லை. நான் என் காரை ஒரு மறைவான மூலையில் நிறுத்தினேன். என் இதயம் வேகமாகத் துடித்தது. அந்த மின்னும் சைன்போர்டின் மீது என் கண்கள் நிலைத்திருந்தன. அங்குதான் அவர்கள் இருவரும் கைகோர்த்தபடி உள்ளே சென்றனர். கனடா இமிகிரேஷன் கன்சல்டேஷன், கனடா இமிகிரேஷன் கன்சல்டேஷன். அந்த வார்த்தைகள் என் முகத்தில் குளிர்ந்த நீரை ஊற்றியது போல இருந்தது. அது என் உணர்வுகளை மறத்துப்போகச் செய்தது. ரொமான்டிக் கஃபே இல்லை, சந்தேகத்திற்குரிய ஹோட்டல் இல்லை, மாறாக ஒரு இமிகிரேஷன் கன்சல்டன்சி. இந்த விவரம் ஆயிரக்கணக்கான பொய்களை விட மதிப்புமிக்கதாக இருந்தது, ஏனெனில் இது உடல் ரீதியான துரோகத்தை விடவும் கொடூரமான உண்மையை வெளிப்படுத்தியது. ரோஹன் என்னை ஏமாற்றவில்லை. அவன் தன் தற்போதைய வாழ்க்கையை முழுமையாக கைவிட்டு ஓடிவிட திட்டமிட்டுக் கொண்டிருந்தான். நான் என் தொப்பியை இழுத்துவிட்டு முகமூடியை சரியாக அணிந்து கொண்டு அமைதியாக அவர்களை பின்தொடர்ந்து அடுத்த லிஃப்டில் ஏறினேன். 12வது மாடியில் லிஃப்ட் கதவு திறந்தபோது அவர்கள் வரவேற்பு மேடையில் நிற்பதைக் கண்டேன். நான் காத்திருப்பு பகுதியில் இருந்த ஒரு பெரிய தொட்டிச்செடிக்கு பின்னால் மறைந்து கொண்டேன். அந்த இடம் அவர்கள் பேசுவதை என்னால் கேட்கும் அளவுக்கு அருகில் இருந்தது, ஆனால் அவர்கள் என்னை பார்க்க முடியாத அளவுக்கு தூரத்தில் இருந்தது. சானியா ரோஹனின் டை-ஐ சரிசெய்து கொண்டிருந்தாள். அவளது கைகள் அவனது மார்பின் மீது ஒரு முறையற்ற மற்றும் உரிமை பாராட்டும் வகையில் அலைபாய்ந்து கொண்டிருந்தன. அவள் கிசுகிசுத்தாள். அவளது அந்த இனிமையான குரல் என் காதுகளில் கரும்பலகையில் நகத்தால் கீறுவது போல இருந்தது. டார்லிங், நாம் இப்படிச் செல்வதால் உனக்கு பயமாக இல்லையா? அவளுக்கு சந்தேகம் வந்து அவள் ஏதேனும் ரகளை செய்து விடுவாளோ என்று பயமாக இல்லையா? ரோஹன் ஏளனமாக சிரித்தான். அந்த சிரிப்பை நான் வீட்டில் ஒருபோதும் பார்த்ததில்லை. அவன் சானியாவின் கையை பிடித்து கீழே குனிந்து மிகுந்த காதலுடன் அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அந்த மென்மையான செயலை அவன் எனக்காகச் செய்து பல காலமாகிவிட்டது. அவன் பதிலளித்தான். அவனது குரலில் கணக்கீடும் குளிர்ச்சியும் இருந்தது. கவலைப்படாதே பேபி, ஒரு புராஜெக்டுக்காக நான் 2 ஆண்டுகள் செல்கிறேன் என்று அவளிடம் சொல்லியிருக்கிறேன். அவள் என் மீது கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைத்திருக்கிறாள். பெரிய வீடு வாங்க முதலீடு திரட்டவும் அவள்தான் என்னை ஊக்குவிக்கிறாள். நாம் அங்கே செட்டில் ஆகி நம் பெயரில் ஒரு வீடு வாங்கிய பிறகு ஏதோ ஒரு காரணத்தைச் சொல்லி அவளுக்கு விவாகரத்து கொடுத்து விடுவேன். எல்லா பணமும் என்னிடம்தான் இருக்கிறது. அவளால் ஒன்றும் செய்ய முடியாது. என் இதயம் யாரோ பிசைவது போல இருந்தது. வலி மிகவும் அதிகமாக இருந்ததால் நான் விம்மல் சத்தம் வெளியே வராமல் இருக்க என் வாயை மூடிக்கொள்ள வேண்டியிருந்தது. எனவே எதிர்காலத்திற்கான அந்த பயணம் உண்மையில் அவனது காதலியுடன் ஓடிப்போகும் திட்டம் மட்டுமே. அவன் எனக்கு காட்டிய கனவில் எனக்கென்று எந்த இடமும் இல்லை. நான் வெளியே சென்று ரகளை செய்யவோ அல்லது அவர்கள் இருவரையும் எல்லோருக்கும் முன்னால் அம்பலப்படுத்தவோ ஓடவில்லை. நான் அங்கே சிலையாக நின்றேன். என் உடலின் ஒவ்வொரு செல்லும் செத்து மீண்டும் ஒரு புதிய வடிவத்தில் மறுபிறவி எடுப்பதை உணர்ந்தேன். அதிக குளிர்ச்சியாக, அதிக கொடூரமாக மாறினேன். நான் அமைதியாக திரும்பிச் சென்றேன். கண்ணீரை எனக்குள்ளேயே விழுங்கிக் கொண்டு என் எலும்புகளின் ஆழத்தில் செதுக்கப்பட்ட வெறுப்புடன் சென்றேன். அந்த நொடியே எனக்கு தெரியும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அந்த திருமணம் என்ற கப்பல் கடலின் ஆழத்தில் மூழ்கிவிடும் முன்பே என்னுடையது என இருந்த அனைத்தையும் நான் மீட்டெடுக்க வேண்டும். தற்போது 12 கோடியை மாற்றிய பிறகு என் திட்டத்தின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடிவெடுத்தேன். நான் என் மாமனார் வீட்டிற்கு கிராமத்திற்குச் சென்றேன். ரோஹனின் பாதுகாப்பான பயணத்திற்காக முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறச் செல்வதாக நான் பொய் சொல்லியிருந்த பயணம் அது. கார் நெடுஞ்சாலையில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் என் இதயம் கனமாக இருந்தது, ஏனெனில் நான் சந்திக்கப் போகும் உண்மை இமிகிரேஷன் கன்சல்டன்சியின் உண்மையை விடவும் கொடூரமானது என்று எனக்குத் தெரியும். கிராமத்தில் இருந்த அந்த 3 மாடி ஆடம்பரமான வீடு பெரும்பாலும் நாங்கள் அனுப்பிய பணத்தால் கட்டப்பட்டிருந்தது. ஒரு போலி அமைதியுடன் எனக்கு முன்னால் நின்றது. என் மாமியார் உற்சாகத்துடன் கதவை திறந்தார்.
என் கையிலிருந்த பழக்கூடையையும் தடிமனான உரையையும் பார்த்ததும் அவரது புன்னகை காது வரை நீண்டது. அவர் என் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றார். தன் மகனின் திறமையையும் கடமை உணர்ச்சியையும் புகழ்ந்து கொண்டே இருந்தார். இந்த வீடு. ரோஹன் உண்மையில் மிகவும் லட்சியம் கொண்டவன். மகனே, இந்த வீடு நம் குடும்பத்தின் பெருமையை நிலைநாட்டக்கூடியது என்று அவர் கூறினார். நீ வீட்டில் பொறுப்புடன் இருக்க வேண்டும். வீண் பொறாமைப்பட்டு அவன் கவனத்தை சிதறடிக்காதே. ஒரு பெண் ஒரு வலுவான துணையாக இருக்க வேண்டும். அவள் தியாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவள் கணவன் அவளை மதிப்பான், நேசிப்பான். நான் அவரை பார்த்தேன். என் இதயம் பனிக்கட்டி போல குளிர்ந்திருந்தது. தன் மகன் தன் காதலியுடன் செல்கிறான் என்பது அவருக்கு தெரியாதா? அது அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதை என்னிடமிருந்து மறைக்கிறார். நான் 50,000 ரூபாய்க்கான உரையை மேஜையின் மீது வைத்தேன். இந்த மருமகள் அந்தஸ்திற்காக செலுத்தப்பட்ட கடைசி கடன் என்று கருதி நான் மெதுவாக கூறினேன். மாமி, நான் புரிந்து கொள்கிறேன். ரோஹன் கடினமாக உழைக்கிறான். அவன் நலமாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நான் விரும்புகிறேன். என் மாமியார் மதிய உணவு சமைக்க சமையலறையில் மும்முரமாக இருந்தபோது குடும்பத்தின் மிக முக்கியமான ஆவணங்கள் வைக்கப்பட்டிருந்த அவரது படுக்கையறைக்குள் திருட்டுத்தனமாக நுழைந்தேன். ரோஹன் தன் அவசரத்திலும் கவனக்குறைவிலும் எங்களது திருமணச் சான்றிதழ் மற்றும் சில சொத்து ஆவணங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டான். ஒருதலைப்பட்சமான விவாகரத்திற்கு அவை எனக்கு மிகவும் அவசியமாக இருந்தன. மர அலமாரியின் ட்ராயரில் வைக்கப்பட்டிருந்த அந்த ஆவணங்களை விரைவாக தேடி எடுத்து என் கைப்பையில் போட்டுக்கொண்டேன். எதுவும் நடக்காதது போல மீண்டும் வரவேற்பறைக்கு வந்தேன். அதே நேரத்தில் வீட்டு தொலைபேசி ஒலித்தது. என் மாமியார் சமையலறையிலிருந்து ஓடி வந்து போனை எடுத்தார். நான் ஒரு பெரிய ஜன்னல் திரைச்சீலைக்குப் பின்னால் அமர்ந்திருப்பதை அவர் கவனிக்கவில்லை. அவர் தன் உறவினர் ஒருவரிடம் பேசும்போது அவரது குரலில் பெருமையும் கர்வமும் இருந்தது. அட, நீ கவலைப்படாதே. ரோஹன் எல்லாவற்றையும் திட்டமிட்டுவிட்டான். அங்கே செட்டில் ஆனதும் அவன் ஒரு பெரிய வீடு வாங்குவான். பிறகு நம்மையும் அங்கேயே அழைத்துக் கொள்வான். அந்த மலட்டுப் பெண்ணை வீட்டில் என்ன செய்தால் என்ன? அவளால் ஒரு வாரிசை கூட கொடுக்க முடியவில்லை. எப்போதும் அமைதியாகவே உட்கார்ந்திருக்கிறாள். ரோஹனுக்கு அவளை எப்போதோ வெறுத்துவிட்டது. வீட்டை பார்த்துக்கொள்ள அவளை அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டான். எல்லாம் சரியாக நடந்ததும் அவளுக்கு சிறிது பணம் அனுப்பி விவாகரத்து பெற்றுவிடுவான். என் மாமியாரின் ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் சுத்தியலால் அடிப்பது போல் விழுந்தன. மீதமிருந்த சிறிதளவு உணர்வுகளும் சிதறின. இந்த குடும்பத்தில் நான் மட்டும்தான் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தேனா? என்னை ஒரு வேலைக்காரியாக, ஒரு கேர்டேக்கராக, நடமாடும் ஏடிஎம்மாக அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அனைவரும் சேர்ந்து மேற்கத்திய நாட்டில் ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்திற்கு திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதில் எனக்கு எந்த இடமும் இல்லை. நான் ஒரு கல் சிலையைப் போல அமைதியாக அமர்ந்திருந்தேன். என் கைகளை இவ்வளவு இறுக்கமாக கட்டிக்கொண்டிருந்தேன் என்றால் என் நகங்கள் தோலை துளைத்தன. ஆனால் எனக்கு வலி தெரியவில்லை. இந்த நேரத்தில் உடல்வலி என் மனதின் காயத்திற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. நான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு என் முகபாவனைகளை சாதாரணமாக வைத்துக்கொள்ள முயன்று மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்தேன். நான் வாஷ்ரூமிலிருந்துதான் வருகிறேன் என்பது போல் பாசாங்கு செய்தேன். அந்த மதிய உணவின் போது ஒவ்வொரு கவளம் உணவையும் நான் ஏதோ கற்களை மென்று விழுங்குவது போல உணர்ந்தேன். என் மாமனார் வீட்டார் போலியாக சிரித்துக் கொண்டிருந்த முகங்களை பார்த்தேன். ஒரு மருமகளாக இந்த வீட்டிற்குள் நான் காலடி எடுத்து வைக்கும் கடைசித் தருணம் இதுதான் என்று என் மனதிற்குள் சத்தியம் செய்து கொண்டேன். நான் விடைபெறும்போது அந்த வீட்டை கடைசி முறையாக பார்த்தேன். என் கண்களில் எந்த பாசமும் இல்லை. எல்லை வரை தள்ளப்பட்ட ஒரு பெண்ணின் உறுதியான முடிவு மட்டுமே இருந்தது. மாமனார் வீட்டிலிருந்து கிளம்பி நேராக பிரியாவின் சட்ட அலுவலகத்திற்குச் சென்றேன். அது நகரத்தின் மையப்பகுதியிலிருந்த ஒரு உயரமான கட்டிடத்தின் 20வது மாடியில் இருந்தது. பிரியா எனது வழக்கறிஞர் மட்டுமல்ல, கல்லூரி காலத்திலிருந்தே எனது சிறந்த தோழி. நான் ரோஹனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட முழு பயணத்தையும் பார்த்தவள் அவள். அவனது கண்களில் மறைந்திருந்த கணக்கீட்டுத் தன்மையைப் பற்றி எனக்கு முதலில் எச்சரித்தவளும் அவள்தான். பிரியாவின் அலுவலகம் எளிமையாகவும் ஆனால் தொழில்முறை நேர்த்தியுடனும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவள் வேலை செய்யும்போது அவளது ஆளுமை எப்படி இருக்குமோ அப்படியே அதுவும் இருந்தது. பிரியா என்னை இறுக்கமாக கட்டிப்பிடித்து வரவேற்றாள். அவள் எனக்கு எந்த போலியான ஆறுதலையும் சொல்லவில்லை. அமைதியாக எனக்கு முன்னால் ஒரு கிளாஸ் சுடுநீரை மட்டும் வைத்தாள். இந்த நேரத்தில் எனக்கு தேவை அனுதாபம் அல்ல, ஒரு தீர்வு என்பதை அவள் அறிந்திருந்தாள். இந்த துக்கச் சங்கிலிகளை அறுப்பதற்கு ஒரு கூர்மையான வாள் தேவைப்பட்டது. பிரியா மேஜையின் மேலிருந்த ஒரு தடிமனான கோப்பை திறந்தாள். அவளது குரல் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தது. நான் ஒருதலைப்பட்சமான விவாகரத்து கோரி வழக்குத் தொடரத் தயாராகிவிட்டேன். ரோஹன் வெளிநாட்டில் இருப்பதால் அவன் வசிக்கும் இடத்தில் இல்லாதது ஒரு சிக்கலான செயல்முறைதான். ஆனால் நம்மிடம் ஒரு பெரிய சாதகமான அம்சம் இருக்கிறது.
அவள் என்னிடம் புகைப்படங்கள் அடங்கிய ஒரு கட்டுப்புத்தகத்தை நீட்டினாள். இவை கடந்த 3 நாட்களாக ஒரு துப்பறியும் நிபுணர் சேகரித்த துரோகத்திற்கான ஆதாரங்கள். ரோஹனும் சானியாவும் விமான நிலையத்தில் கட்டிப்பிடித்து முத்தமிடும் புகைப்படங்கள், ஒரே விமானத்திற்கான செக்-இன் டிக்கெட்டுகள் மற்றும் மிக முக்கியமாக ரோஹன் ரகசிய கணக்கிலிருந்து விமான டிக்கெட்டுகளை வாங்கியதற்கான பரிவர்த்தனை அறிக்கை. இதை நான் எப்படியோ ஹேக் செய்திருந்தேன். பிரியா தொடர்ந்து விளக்கினாள். அவளது கண்களில் ஒரு சட்டப் போராளியின் வேகம் இருந்தது. நமது வியூகம் என்னவென்றால், நாம்தான் முதலில் தாக்குவோம். நீ 12 கோடியை எடுத்தது முற்றிலும் சட்டபூர்வமானது, ஏனெனில் அந்த கணக்கு உன் பெயரில் உள்ளது, அல்லது நீ அதில் கூட்டு உரிமையாளர். முடிவெடுக்கும் அதிகாரம் உனக்கு உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பணத்தின் ஆதாரம் உன் பெற்றோர் கொடுத்தது. ரோஹன் கனடாவில் தன் காதலிக்காக வீடு வாங்க ரகசியமாக மாற்றிய பணத்திற்கு பதிலாக சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவே நீ அந்த பணத்தை பயன்படுத்தினாய் என்று நாம் வாதிடுவோம். நான் தலையசைத்தேன். பிரியாவின் முழுமையான தயாரிப்பைக் கண்டு எனக்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது. அவள் சொல்வது சரிதான். நான் யாரிடமும் எதையும் திருடவில்லை. என் உழைப்பிற்கும் உணர்வுகளுக்கும் தகுதியான, என்னுடையதாக இருந்த ஒன்றை மட்டுமே நான் மீண்டும் எடுத்துக்கொண்டேன். பிரியா எழுந்து நின்று ஒரு மர்மமான புன்னகையுடன் என்னை திரும்பி பார்த்தாள். இந்தியாவில் இப்போது இரவு காலை 8 மணி. அதாவது டொராண்டோவில் காலை 8 மணி. அந்த காதல் பறவைகள் இப்போதுதான் விமான நிலையத்தில் இறங்கி உற்சாகமாக ஹோட்டலில் செக்-இன் செய்து கொண்டிருக்கும். இது அவர்களுக்கு ஒரு வரவேற்பு பரிசை வழங்க சரியான தருணம். பிரியா தனது லேப்டாப் திரையை என் பக்கம் திருப்பினாள். அதில் ரோஹனின் அலுவலக மற்றும் தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரிகளுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஒரு மின்னஞ்சல் ஏற்கனவே தயாராக இருந்தது. மின்னஞ்சலின் உள்ளடக்கம் சுருக்கமாகவும் ஆனால் தெளிவாகவும் இருந்தது. இணைக்கப்பட்ட கோப்பில் என் கையொப்பத்துடன் கூடிய விவாகரத்து மனுவின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல், விபச்சாரத்திற்கான ஆதார புகைப்படங்கள் மற்றும் 0 இருப்பை காட்டும் கணக்கின் தகவல் ஆகியவை இருந்தன. என் விரல் ஒரு கணம் என்டர் கீயின் மீது தயங்கியது. எனக்கு இரக்கம் தோன்றியதாலல்ல, இந்த ஒரு கிளிக்கிற்குப் பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் வேறொரு திசையில் திரும்பும் என்பதை நான் அறிந்திருந்ததால். புயல்கள் நிறைந்த ஆனால் அதே சமயம் சுதந்திரம் நிறைந்த திசை. நான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு கன்சல்டன்சி அலுவலகத்தில் ரோஹனின் அந்த அருவருப்பான புன்னகையை நினைவுகூர்ந்தேன். என் மாமியாரின் கொடூரமான வார்த்தைகளை நினைவுகூர்ந்தேன். அமைதியான அந்த அறையில் விசைப்பலகையின் உலர்ந்த சத்தம் கேட்டது. மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுவிட்டது. பிரியா என் தோளை தட்டிக் கொடுத்தாள். அவளது கண்களில் ஊக்கம் இருந்தது. முடிந்துவிட்டது. இப்போது வீட்டிற்குப் போ, குளி, ஒரு கிளாஸ் ஒயின் குடி மற்றும் காத்திரு. மறுமுனையிலிருந்து போன் சீக்கிரம் வரும். அந்த இரவு டெல்லியில் திடீரென்று பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. கூரையின் மீது விழுந்த மழைத்துளிகளின் டிப் சத்தம் உடைந்த இதயத்தின் துடிப்பை போல இருந்தது. நான் அந்த பெரிய வரவேற்பறையில் தனியாக அமர்ந்திருந்தேன். கையில் சிவப்பு ஒயின் கிளாஸ் இருந்தது, ஆனால் நான் அதை குடிக்கவில்லை. கண்ணாடி கிளாஸிலிருந்து வெளிப்பட்ட குளிர்ச்சியை என் உள்ளங்கையால் உணர்ந்து கொண்டிருந்தேன். மேஜையின் மீது இருந்த போன் ஒரு தூங்கும் அரக்கனைப் போல உறுத்திக் கொண்டிருந்தது. ஆனால் அது சீக்கிரம் விழித்துக்கொண்டு கர்ஜிக்கும் என்பது எனக்கு தெரியும். சரியாக இரவு காலை 11 மணிக்கு போன் திரை ஒளிர்ந்தது. அதனுடன் என் இதயத்தை அதிரவைக்கும் வகையில் ஒரு சத்தமான ரிங்டோன் அலறத் தொடங்கியது. திரையில் மை லவ் என்ற பெயர் மின்னியது. ஒரு கசப்பான முரண்பாடு. ரோஹன் அழைத்திருந்தான். நான் எதிர்பார்த்ததை விடச் சற்று முன்னதாகவே. ஒருவேளை ஹோட்டல் பில் கட்டும்போது அவனது கிரெடிட் கார்டு நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வங்கி செயலியை திறந்து தன் இருப்பை சரிபார்த்தபோது அதிர்ச்சியடைந்திருக்கலாம். நான் அந்த ரிங்டோனை நீண்ட நேரம் ஒலிக்க விட்டேன். அமைதியாவதற்கு ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு பொறுமையாக என் விரலைத் திரையில் நகர்த்தி போனை எடுத்தேன். ஸ்பீக்கரை ஆன் செய்து போனை மேஜையின் மீது வைத்தேன். கடலின் மறுபக்கத்திலிருந்து வரப்போகும் ஆத்திரத்திற்கு என்னை நானே தயார்படுத்திக் கொண்டேன். மீரா, இதெல்லாம் என்ன அசிங்கம்? ரோஹனின் குரல் இடிமுழக்கம் போல அறைக்குள் எதிரொலித்து அமைதியை கிழித்தது. அவனது குரல் இப்போது விமான நிலையத்தில் கேட்டது போல ஆழமாகவும் இனிமையாகவும் இல்லை. அதற்கு பதிலாக பைத்தியக்காரத்தனமும் பதற்றமும் ஆத்திரமும் நிறைந்திருந்தது. அவன் மூச்சு வாங்குவதையும் பின்னணியில் பொருட்கள் கீழே விழுந்து உடையும் சத்தத்தையும் என்னால் கேட்க முடிந்தது. அவன் எவ்வளவு கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறான் என்பதற்கு அதுவே சாட்சி. உனக்கு பைத்தியமா? கணக்கு ஏன் காலியாக இருக்கிறது? என் கார்டு ஏன் வேலை செய்யவில்லை? பணம் எங்கே? பணத்தை எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய்? ஹோட்டல் லாபியில் நான் எவ்வளவு அவமானப்படுகிறேன் தெரியுமா? நான் ஒரு மிடறு ஒயினை பருகினேன். அதன் கசப்பு என் நாக்கின் நுனியில் பரவியது. பிறகு அமைதியாக பதிலளித்தேன். என் குரல் ஒரு வாளை போல குளிர்ந்தும் கூர்மையாகவும் இருந்தது. ஹலோ ரோஹன், பயணம் எப்படி இருந்தது?
சானியா எப்படி இருக்கிறாள்? அவள் மிகவும் சோர்வாக இருப்பாள் இல்லையா? உனக்கு சேவை செய்வதற்காக 12 மணி நேரம் அவள் கஷ்டப்பட்டிருக்க வேண்டுமே. மறுமுனையில் ஒரு கணம் நிசப்தம் நிலவியது. கனத்த மூச்சுக்காற்று மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. யாரோ ரோஹனின் கழுத்தை நெரித்தது போல ஒரு கொடூரமான அமைதி பரவியது. அவன் திணறினான். அவனது குரல் ஆத்திரத்திலிருந்து பயத்திற்கு மாறியது. நீ என்ன பேசுகிறாய்? இது உனக்கு எப்போது தெரியும்? நீ அவளை இமிகிரேஷன் கன்சல்டன்சி அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றதிலிருந்தே எனக்கு தெரியும். நீ அவளது நெற்றியில் முத்தமிட்டபோது, என் பணத்தில் டொராண்டோவில் வீடு வாங்குவதாக நீ வாக்குறுதி அளித்தபோது எனக்கு தெரிந்தது. நான் வீட்டில் 2 ஆண்டுகள் உனக்காக காத்திருப்பேன். நீ உன்னுடைய காதலியுடன் ஊர் சுற்றிக்கொண்டு என்னை தெருவில் வீசிவிடலாம் என்று நினைத்தாயா? நீ ஒரு இழிந்த பெண். நீ ஒரு திருடி. என் பணத்தை உடனே திருப்பித் தந்துவிடு. அது என் வியர்வை சிந்தி சம்பாதித்த பணம். நீ பணத்தை திருப்பித் தரவில்லை என்றால் நான் போலீஸை அழைப்பேன். உன்னை சிறைக்கு அனுப்புவேன். ரோஹன் கத்தினான். ஏமாற்றம் அவனை தர்க்கமற்றவனாக்கியது. அவனது பேராசை மற்றும் சுயநலமான குணம் வெளிப்பட்டது. நான் ஏளனமாக சிரித்தேன். அந்த மழை இரவில் என் சிரிப்பு கசப்புடன் எதிரொலித்தது. போலீஸை அழை. நான் உனக்குச் சவால் விடுகிறேன். அந்த பணம் என் பெயரில் உள்ளது. என் பெற்றோர் எனக்கு கொடுத்தது. நான் நினைத்ததை செய்வேன். நீதான் உண்மையான மோசடிக்காரன். நீ என்னை ஏமாற்றிய அந்த 5 ஆண்டுகளுக்காகவும் என் முட்டாள்தனத்திற்கு ஈடு செய்யும் இழப்பீடாகவும் அந்த பணத்தை நான் கருதுகிறேன். ஓ மற்றும் 1 டொராண்டோவில் நமது பணத்தை வைத்து நீ ரகசியமாக வாங்கிய அந்த வீடு. அதற்கான சட்ட நடவடிக்கைகளை நான் தொடங்கிவிட்டேன். அதன் பாதியை கண்டிப்பாக திரும்பப் பெறுவேன். 1 பைசா கூட குறையாது. மீரா, என் பேச்சை கேள். இப்படிச் செய்யாதே. நாம் கணவன் மனைவி. ரோஹனின் குரல் திடீரென மென்மையாக மாறியது. என் உறுதியை உணர்ந்த அவன் கெஞ்சத் தொடங்கினான். ஆனால் அவன் பேசி முடிக்க நான் இடமளிக்கவில்லை. கணவன் மனைவியா? என் கணவன் இமிகிரேஷன் அலுவலகத்தில் காலடி வைத்த அன்றே இறந்துவிட்டான். இப்போது என்னிடம் பேசிக்கொண்டிருக்கும் மனிதன் ஒரு துரோகி மற்றும் பேராசை பிடித்தவன் மட்டுமே. விடை பெறு. உனக்கும் உன் காதலிக்கும் அந்த வெளிநாட்டில் பணமில்லாமல் மகிழ்ச்சியான நாட்களை கழிக்க வாழ்த்துகள். நான் உறுதியாக போனை துண்டித்துவிட்டு ரோஹனின் எண்ணை பிளாக் செய்துவிட்டேன். அந்த அறை மீண்டும் ஒரு அமைதிக்கு திரும்பியது. ஜன்னலுக்கு வெளியே மழை பெய்யும் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. அணைந்து கிடந்த போன் திரையை பார்த்தேன். நான் நினைத்தது போன்ற மகிழ்ச்சியை எனக்குள் உணரவில்லை. மாறாக ஒரு ஆழமான வெறுமை என் இதயத்தை நிறைத்தது. நான் இந்த ஆட்டத்தை வென்றுவிட்டேன். ஆனால் நான் ஒரு காலத்தில் உயிராக நேசித்த அந்த மனிதனையும் இழந்துவிட்டேன். ரோஹனுடனான அந்த புயல் போன்ற போன் அழைப்பிற்குப் பிறகு என் உடைந்த ஆன்மாவை சேர்த்துக்கொள்ள எனக்கு ஒரு அமைதி கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் என் பொறுமையை வாழ்க்கை மீண்டும் ஒரு சோதனைக்கு உள்ளாக்கத் துடிப்பது போல் இருந்தது. மறுநாள் காலை ஜன்னல் ஓரம் அமர்ந்து இலைகளின் மீது விழுந்த மழைத்துளிகளை பார்த்துக் கொண்டிருந்தபோது என் போன் ஒரு புதிய குறுஞ்செய்தியுடன் ஒலித்தது. இது வங்கியில் இருந்தோ அல்லது அந்த துரோகியான கணவனிடமோ வரவில்லை. அது ஒரு அந்நிய எண்ணிலிருந்து வந்திருந்தது. அதன் புரொஃபைல் பிக்சரில் ஒரு இளம் பெண் சிரித்துக் கொண்டிருந்தாள். நான் அந்த செய்தியை திறந்தேன். என் கண்களுக்கு முன்னால் ஒரு நெருக்கமான படம் இருந்தது. ஒரு மெல்லிய நேர்த்தியான கை விமானத்தின் ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த நீல நிற வானத்திற்கு முன்னால் ஒரு ஆணின் பெரிய கையை இறுக்கமாக பிடித்திருந்தது. அந்த பெண்ணின் மோதிர விரலில் மின்னும் ஒரு வைர மோதிரம் இருந்தது. அந்த மோதிரத்தை நான் உடனடியாக அடையாளம் கண்டுகொண்டேன். ஏனெனில் ரோஹன் தானாகவே முன்வந்து அதன் டிசைனை எனக்கு காட்டினான். ஒரு முக்கியமான பெண் வாடிக்கையாளருக்காக நான் பரிசு தேடிக் கொண்டிருப்பதாக அவன் பொய் சொல்லியிருந்தான். அந்த வாடிக்கையாளர் வேறு யாரும் அல்ல, அவனது காதலிதான் என்பது இப்போது புரிந்தது. அவள் அவனருகில் கனவுகளின் சொர்க்கத்திற்கு பறந்து கொண்டிருந்தாள். அதனுடன் வந்த செய்தி சுருக்கமாக இருந்தது, ஆனால் விஷம் கலந்திருந்தது. மீரா அக்கா, ரோஹனை விட்டுக் கொடுத்ததற்கு நன்றி. நீங்கள் வயதாகிவிட்டீர்கள். அவனது பெரிய கனவுகளுக்கு நீங்கள் தகுதியற்றவர். வீட்டிலேயே உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் இடத்தில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம். சானியா. என் கணவனின் காதலி அதிகாரப்பூர்வமாக வெளிவந்து எனக்குச் சவால் விடுகிறாள். அவளுக்கு எந்த வெட்கமும் இல்லை. மாறாக ஒரு விலைமதிப்பற்ற பரிசை வென்றது போல, ஒரு வெற்றியாளரைப் போல திமிராக நடந்து கொள்கிறாள். நான் அந்தச் செய்தியை பார்த்தேன். நான் நினைத்தது போல எனக்கு ஆத்திரமோ பொறாமையோ ஏற்படவில்லை. மாறாக என் மனதில் ஒரு கேலியான உணர்வுதான் எழுந்தது. தான் ஜெயித்து விட்டதாக அவள் நினைக்கிறாள். ஒரு சிறந்த மனிதனை திருடிவிட்டதாக நம்புகிறாள். ஆனால் அவள் கையில் பிடித்திருப்பது வெறும் காலிப்பையையும் உயிரற்ற உடலையும் மட்டுமே என்பது அவளுக்கு தெரியாது.
நான் அந்த எண்ணை பிளாக் செய்யவில்லை, கோபத்தில் பதில் அனுப்பவும் இல்லை. அமைதியாக அந்தச் செய்தி மற்றும் புகைப்படத்தின் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கொண்டேன். சரியாக அதற்குப் பிறகு என் தனிப்பட்ட துப்பறியும் நிபுணரிடமிருந்து ஒரு மின்னஞ்சல் வந்தது. அதில் சானியாவைப் பற்றிய விரிவான விபரம் இருந்தது. அவள் தனது ஆடம்பரமான வாழ்க்கை முறையினால் இந்தியாவில் பெரும் கடன் சுமையில் சிக்கியிருந்தாள். ரோஹனுடன் அவள் கனடா சென்றது காதலுக்காக மட்டுமல்ல, அவளை தேடிக்கொண்டிருந்த கடன்காரர்களிடமிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி அது மட்டுமே. நான் ஏளனமாகச் சிரித்தேன். என் விரல்கள் போனின் விசைப்பலகையில் ஓட எனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு புதிய ஸ்டேட்டஸை தட்டச்சு செய்தேன். நான் அழவில்லை, எந்தக் கதையும் சொல்லவில்லை. மழையிற்கு பிந்தைய டெல்லி வானத்தின் ஒரு புகைப்படத்தை மட்டும் பதிவிட்டு ஒரு சிறிய தலைப்பை கொடுத்தேன். மழையிற்குப் பிறகு வானம் எப்போதும் மிகவும் தெளிவாக இருக்கும். தனியான வாழ்க்கைக்கு வரவேற்பு. என்னை கண்டுபிடிப்பதற்காக என்னை விட்டுச் சென்றதற்கு நன்றி. கடந்த காலத்திற்கு விடைபெறுகிறேன். நான் எரிந்த பொருட்களை எடுத்துக்கொள்ள விரும்பும் அந்த மனிதர்களுக்கு வாழ்த்துகள். சமூக வலைதளங்களில் செல்வாக்கு மிக்க என் நெருங்கிய நண்பர்களை இதில் டேக் செய்தேன். பதிவிட்ட 10 நிமிடத்திற்குள்ளேயே எதிர்வினைகள் வரத் தொடங்கின. கேள்விகளும் ஆச்சரியங்களும் பரவின. வதந்திகள் காற்றை விட வேகமாக பரவும் என்பதும் எனது மர்மமான மௌனம் மறுமுனையில் மகிழ்ச்சியாக கொண்டாடுபவர்களுக்கு மிகப்பெரிய உளவியல் தண்டனையாக இருக்கும் என்பதும் எனக்கு தெரியும். சானியாவிற்கு ஒரு அடையாளம் தேவைப்பட்டது. நான் அவளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தேன். ஆனால் அந்த அடையாளம் வேறொருவர் தூக்கி எறிந்த 3வது பெண்ணின் அடையாளம். தன் வாழ்நாள் முழுவதும் அவளால் கழுவி துடைக்க முடியாத ஒரு கரை அது. நான் போனை அணைத்து சோபாவில் போட்டுவிட்டு பின்னோக்கிச் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டேன். என் முயற்சிகள் அனைத்திலும் ஒரு அபூர்வமான அமைதியை உணர்ந்தேன். 3வது பெண்ணுடன் சண்டையிட நகங்களோ அல்லது கெட்ட வார்த்தைகளோ தேவைப்படவில்லை. அமைதியும் சரியான நேரத்தில் காட்டப்படும் சிறு கொடூரமுமே போதுமானதாக இருந்தது. நான் ஒருதலைப்பட்சமாக விவாகரத்து கோரியதும் எல்லா பணத்தையும் எடுத்துவிட்டேன் என்ற செய்தியும் வேகமாக பரவியது. ரோஹன் கனடா சென்ற 2வது நாளே அவனது குடும்பத்தினர் என் வீட்டிற்கு தங்களை எதிர்த்து நிற்கும் மருமகளை கடித்து குதறுவது போல ஆவேசத்துடன் வந்தனர். மற்றவர்களின் ஒழுக்கத்தை எடைபோடும் உரிமை தங்களுக்கு இருப்பதாக நினைக்கும் அந்த மனிதர்களால் கதவு மணிகள் விடாமல் ஒலித்தன. கதவு பலமாகத் தட்டப்பட்டது. நான் கதவைத் திறந்து என் மாமனார் வீட்டாரையும் ரோஹனின் உறவினர்களையும் எதிர்கொண்டேன். ஆண்டு முழுவதும் கோவிலுக்குச் சென்று பூஜை செய்பவர் என்று பெயரெடுத்த என் மாமியார் இப்போது கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தார். என் முகத்திற்கு நேராக விரலை நீட்டி கத்த ஆரம்பித்தார். எவ்வளவு துஷ்டப் பெண் நீ! என் மகனைக் கொன்றுவிடுவாயா? அவன் வெளிநாட்டில் எவ்வளவு கஷ்டப்படுகிறான். உன்னால் வீட்டில் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை, போகட்டும். நீ அவனது வாழ்க்கையை அழிக்கத் துடிக்கிறாயா? அவனது பணத்தை உடனே திருப்பிக் கொடுத்துவிடு, இல்லையென்றால் போலீஸை அழைத்து உன்னை சிறைக்கு அனுப்புவேன். என் மாமனார் அருகில் நின்றிருந்தார். அவர் சத்தமாக பேசவில்லை என்றாலும் அவரது கண்களில் எனக்கான வெறுப்பும் ஏமாற்றமும் இருந்தது. மீரா, உன்னால் எனக்கு மிகவும் ஏமாற்றம். இவ்வளவு நன்றி கெட்டவளாக நீ எப்படி மாறினாய்? கணவன் மனைவிக்குள் என்ன இருந்தாலும் வீட்டில் பேசி தீர்த்திருக்க வேண்டும். ஏன் உலகிற்குச் சிரிக்க வாய்ப்பு கொடுக்கிறாய்? மற்ற உறவினர்களும் கத்தத் தொடங்கினர். கடுமையான வார்த்தைகள் என் மீது கற்களைப் போல வீசப்பட்டன. அவர்கள் என்னை பேராசைக்காரி என்றனர். ஒழுக்கமற்றவள் என்று முத்திரை குத்தினர். கணவனைக் கூட கையாண்டு வழிநடத்தத் தெரியாத பெண் என்று ஏளனம் செய்தனர். நான் அமைதியாக நின்றேன். என் முதுகை அலமாரியில் சாய்த்துக் கொண்டேன். அவமானத்தால் என் கைகள் நடுங்குவதைத் தடுக்க அவற்றை இறுக்கமாக கட்டிக்கொண்டேன். இந்த மனிதர்களை ஒரு காலத்தில் என் குடும்பமாகவே கருதினேன். அவர்கள் நோய்வாய்ப்பட்டபோது அவர்களை கவனித்துக் கொண்டேன். ஆனால் மிக மோசமான தருணத்தில் அவர்கள் தங்கள் உண்மையான முகத்தை காட்டினார்கள். எந்தவொரு தர்க்கமும் இன்றி கண்மூடித்தனமாக தங்கள் மகனின் பக்கம் நிற்கும் சுயநலவாதிகள் அவர்கள். அவர்களது ஆத்திரம் சற்று தணிந்ததும் நான் மெதுவாக வரவேற்பறைக்குச் சென்று முன்னரே தயார் செய்து வைத்திருந்த ஒரு தடிமனான கோப்பை எடுத்தேன். நான் கத்தவில்லை, அழுது என் நிரபராதித்தன்மையை நிரூபிக்க முயலவில்லை. அமைதியாக அந்த புகைப்படங்களையும் ஆவணங்களையும் கண்ணாடி மேசையின் மீது வைத்து மெதுவாக என் மாமனார் வீட்டார் பக்கம் தள்ளினேன். மாமா, மாமி, தயவுசெய்து முதலில் இதை பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் இவ்வளவு தீவிரமாக பாதுகாக்கும் அந்த திறமையான கடமை தவறாத மகன் இதுதான். என் மாமியார் புகைப்படத்தை எடுத்தார். அவர்கள் மகன் மற்றொரு பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தமிடுவதை பார்த்ததும் அவரது கைகள் நடுங்கின. அவர்கள் இருவரும் ஒன்றாக இருப்பதையும் டொராண்டோவில் அவர்கள் பெயரில் சொத்து வாங்கியதற்கான உரிமச் சான்றிதழையும் பார்த்தார். எங்கள் கூட்டு கணக்கிலிருந்து சானியாவின் கணக்கிற்கு பணம் மாற்றப்பட்டதற்கான விவரங்கள் தெளிவாகத் தெரிந்தன. அதை யாராலும் மறுக்க முடியாது. வரவேற்பறையில் திடீரென நிசப்தம் நிலவியது.
கடிகாரத்தின் முள் ஓசையை கேட்கும் அளவுக்கு அமைதி. இவ்வளவு நேரம் கோபமும் ஆத்திரமும் நிறைந்திருந்த அவர்களின் முகங்கள் இப்போது வெளிரி அவமானத்தில் தலைகுனிந்தன. என் மாமியார் புகைப்படத்தை கீழே வைத்தார். சோபாவில் தளர்ந்து அமர்ந்து திக்கத் திணறினார். நிர்வாணமான உண்மை அவர்களுக்கு முன்னால் இருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு எனக்கு உபதேசம் செய்த அந்த ஒழுக்கம் இப்போது ஒரு கேலிக்கூத்தாக மாறியது. நான் நேரடியாக என் மாமனாரின் கண்களை பார்த்தேன். என் குரலில் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக இருந்தது. நான் பணத்தை எடுத்தது என் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக மட்டுமே. கடந்த பல ஆண்டுகளாக நான் கடினமாக உழைத்துச் சேர்த்த சொத்து அது. அவன் என் பணத்தை மற்றொரு பெண்ணின் மீது செலவழித்திருக்கிறான். அவனது காதலிக்கு வீடு வாங்கியிருக்கிறான். இது உங்களுக்கு தெரியுமா? அல்லது உங்களுக்கு தெரிந்தும் அதை ஊக்குவித்தீர்களா? முழு குடும்பமும் ஏறிச் சவாரி செய்ய நான் ஒரு கழுதை என்று நினைத்தீர்களா? என் கேள்விக்கு பதில் சொல்ல யாருக்கும் தைரியமில்லை. அவர்கள் என் பார்வையின் கூர்மையை தவிர்த்துவிட்டு தோல்வியுற்றவர்களைப் போல அமைதியாக எழுந்து சென்றனர். நான் கதவை பலமாகச் சாத்தினேன். குளிர்ந்த மரக்கதவின் மீது என் முதுகை சாய்த்து மெதுவாகத் தரையில் அமர்ந்தேன். அந்த பிரம்மாண்டமான அறை என் முன்னால் ஒரு பெரிய வெறுமையுடன் தனித்து நின்றது. நான் அழவில்லை, ஆனால் என் நெஞ்சு யாரோ பிசைவது போல வலித்தது. அவர்கள் என்னை பேராசைக்காரி என்றனர். ஒழுக்கமற்றவள் என்று முத்திரை குத்தினர். கணவனை கூட கையாண்டு வழிநடத்த தெரியாத பெண் என்று ஏளனம் செய்தனர். நான் அமைதியாக நின்றேன். என் முதுகை அலமாரியில் சாய்த்துக் கொண்டேன். அவமானத்தால் என் கைகள் நடுங்குவதை தடுக்க அவற்றை இறுக்கமாக கட்டிக்கொண்டேன். இந்த மனிதர்களை ஒரு காலத்தில் என் குடும்பமாகவே கருதினேன். அவர்கள் நோய்வாய்ப்பட்டபோது அவர்களை கவனித்துக் கொண்டேன். ஆனால் மிக மோசமான தருணத்தில் அவர்கள் தங்கள் உண்மையான முகத்தை காட்டினார்கள். எந்தவொரு தர்க்கமும் இன்றி கண்மூடித்தனமாக தங்கள் மகனின் பக்கம் நிற்கும் சுயநலவாதிகள் அவர்கள். அவர்களது ஆத்திரம் சற்று தணிந்ததும் நான் மெதுவாக வரவேற்பறைக்குச் சென்று முன்னரே தயார் செய்து வைத்திருந்த ஒரு தடிமனான கோப்பை எடுத்தேன். நான் கத்தவில்லை, அழுது என் நிரபராதித்தன்மையை நிரூபிக்க முயலவில்லை. அமைதியாக அந்த புகைப்படங்களையும் ஆவணங்களையும் கண்ணாடி மேசையின் மீது வைத்து மெதுவாக என் மாமனார் வீட்டார் பக்கம் தள்ளினேன். மாமா, மாமி, தயவுசெய்து முதலில் இதை பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் இவ்வளவு தீவிரமாக பாதுகாக்கும் அந்த திறமையான கடமை தவறாத மகன் இதுதான். என் மாமியார் புகைப்படத்தை எடுத்தார். அவர்கள் மகன் மற்றொரு பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தமிடுவதை பார்த்ததும் அவரது கைகள் நடுங்கின. அவர்கள் இருவரும் ஒன்றாக இருப்பதையும் டொராண்டோவில் அவர்கள் பெயரில் சொத்து வாங்கியதற்கான உரிமச் சான்றிதழையும் பார்த்தார். எங்கள் கூட்டு கணக்கிலிருந்து சானியாவின் கணக்கிற்கு பணம் மாற்றப்பட்டதற்கான விவரங்கள் தெளிவாக தெரிந்தன. அதை யாராலும் மறுக்க முடியாது. வரவேற்பறையில் திடீரென நிசப்தம் நிலவியது. கடிகாரத்தின் முள் ஓசையை கேட்கும் அளவுக்கு அமைதி. இவ்வளவு நேரம் கோபமும் ஆத்திரமும் நிறைந்திருந்த அவர்களின் முகங்கள் இப்போது வெளிரி அவமானத்தில் தலைகுனிந்தன. என் மாமியார் புகைப்படத்தை கீழே வைத்தார். சோபாவில் தளர்ந்து அமர்ந்து திக்கத் திணறினார். நிர்வாணமான உண்மை அவர்களுக்கு முன்னால் இருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு எனக்கு உபதேசம் செய்த அந்த ஒழுக்கம் இப்போது ஒரு கேலிக்கூத்தாக மாறியது. நான் நேரடியாக என் மாமனாரின் கண்களை பார்த்தேன். என் குரலில் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக இருந்தது. நான் பணத்தை எடுத்தது என் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக மட்டுமே. கடந்த பல ஆண்டுகளாக நான் கடினமாக உழைத்துச் சேர்த்த சொத்து அது. அவன் என் பணத்தை மற்றொரு பெண்ணின் மீது செலவழித்திருக்கிறான். அவனது காதலிக்கு வீடு வாங்கியிருக்கிறான். இது உங்களுக்கு தெரியுமா? அல்லது உங்களுக்கு தெரிந்தும் அதை ஊக்குவித்தீர்களா? முழு குடும்பமும் ஏறிச் சவாரி செய்ய நான் ஒரு கழுதை என்று நினைத்தீர்களா? என் கேள்விக்கு பதில் சொல்ல யாருக்கும் தைரியமில்லை. அவர்கள் என் பார்வையின் கூர்மையை தவிர்த்துவிட்டு தோல்வியுற்றவர்களைப் போல அமைதியாக எழுந்து சென்றனர். நான் கதவை பலமாகச் சாத்தினேன். குளிர்ந்த மரக்கதவின் மீது என் முதுகை சாய்த்து மெதுவாகத் தரையில் அமர்ந்தேன். அந்த பிரம்மாண்டமான அறை என் முன்னால் ஒரு பெரிய வெறுமையுடன் தனித்து நின்றது. நான் அழவில்லை, ஆனால் என் நெஞ்சு யாரோ பிசைவது போல வலித்தது. அவன் தேநீர் கோப்பையை மேஜையின் மீது வைத்தான். அவனது ஆழமான அன்பான குரல் எதிரொலித்தது. கொஞ்சம் தேநீர் குடியுங்கள். இதமாக இருக்கும். வானிலை குளிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சாதாரணமான அக்கறை என்னை ஒரு கணம் நிலைதடுமாறச் செய்தது. என்னை இதமாக இருக்கச் சொல்லி யார் சொல்லி எத்தனை காலம் ஆகிவிட்டது? மற்றவர்களை கவனித்துக் கொள்வதிலேயே பழகிப்போன நான் எனக்கும் பராமரிப்பு தேவை என்பதை மறந்துவிட்டேன். நான் மெதுவாக நன்றி கூறி ஒரு மிடறு தேநீர் அருந்தினேன். நாவில் முதலில் தெரிந்த லேசான கசப்பு மெல்ல மெல்ல இனிப்பாக மாறியது. அந்த தேநீரின் மணம் என் வாயெங்கும் பரவி என் குளிர்ந்த இதயத்தை வெப்பமாக்கியது. இந்த கடைக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள்?
என்று அர்ஜுன் திடீரென கேட்டான். அவனது கண்கள் காற்றில் ஆடிக்கொண்டிருந்த போகன் வில்லாப்பூக்களை பார்த்து கொண்டிருந்தன. சுகூன் சுகூன் மைனஸ் அமைதி என்று நான் பதிலளித்தேன். என் கண்கள் தொலைதூரத்தை பார்த்து கொண்டிருந்தன. இனி வரும் காலங்களில் வாழ்க்கையில் அமைதி மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது மட்டுமே போதும். அர்ஜுன் தலையசைத்தான். அவனது கண்களில் எனக்காக ஒருவித அனுதாபமும் புரிதலும் இருந்தது. என் அமைதியான வெளித்தோற்றத்திற்குப் பின்னால் மறைந்திருந்த புயல்களை அவன் காண்பது போல இருந்தது. எங்களுக்கிடையே எந்தவிதமான சலசலப்பும் இல்லை, எந்த அவசரமும் இல்லை. வெறும் மரியாதையும் தீந்து போன சாம்பலிலிருந்து துளிர்விடும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிணைப்பு மட்டுமே இருந்தது. சுகூன் தேநீர்க்கடை மற்றும் மண்பாண்டக் கடைகள் மெல்ல மெல்ல உருப்பெற்றன. அர்ஜுனின் வருகையும் என் வாழ்க்கையில் அதிக பரிச்சயமானது. அவன் வெறும் ஒப்பந்ததாரர், கான்ட்ராக்டர் மட்டுமல்ல, எனக்கு உதவி தேவைப்படும்போதெல்லாம் தோன்றும் ஒரு அமைதியான நண்பனைப் போல இருந்தான். ஒரு பெண்ணால் செய்ய முடியாத கடினமான வேலைகளை அவன் செய்தான். ஒரு மதியம் நான் தொழிலாளர்களுக்காக மதிய உணவு எடுத்துக்கொண்டு அங்கு சென்றபோது அர்ஜுன் முற்றத்தின் ஒரு மூலையில் தனியாக அமர்ந்திருப்பதைக் கண்டேன். கையில் போன் இருந்தது. அவன் திரையை ஒருவித அரிய மென்மையுடன் பார்த்து கொண்டிருந்தான். ஆர்வத்துடன் அருகில் சென்றபோது அவன் சுமார் 5 முதல் 6 வரை வயது சிறுமியுடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்ததைக் கண்டேன். அந்த சிறுமிக்கு பெரிய கரிய கண்கள். அவள் தன் அப்பாவிடம் பள்ளியில் நடந்த கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் அர்ஜுன் அவசரமாக தன் மகளிடம் விடை பெற்றுக்கொண்டு போனை துண்டித்தான். அவனது இதழ்களிலிருந்த புன்னகை மறைந்து அந்த பழைய சோகம் குடியேறியது. பின்னர் நடந்த சிறிய உரையாடல்கள் மூலம் அவனது சூழ்நிலையை நான் அறிந்து கொண்டேன். அர்ஜுனின் மனைவி 3 ஆண்டுகளுக்கு முன்பு புற்றுநோயால் இறந்துவிட்டாள். அவன் ஒருவனாகவே தன் மகளை வளர்த்து வருகிறான். தாயாகவும் தந்தையாகவும் அவன் கடமையைச் செய்கிறான். தன் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துத் தர அவன் கடுமையாக உழைக்கிறான். அர்ஜுனின் கதை என் இதயத்தின் மென்மையான பகுதியைத் தொட்டது. உறுதியாக தெரிந்த அந்த மனிதனை பார்த்தேன். என் மனதில் அவன் மீது ஒருவித மரியாதை பிறந்தது. அவனும் இழப்பை உணர்ந்திருக்கிறான். அவனும் நிரந்தரமான பிரிவின் வலியை அனுபவித்திருக்கிறான். ஆனால் அவன் உடையவில்லை. அவன் ஒருபோதும் புகார் கூறவில்லை. மாறாக பொறுப்புடனும் அன்பிற்காகவும் உறுதியாக வாழ முடிவெடுத்தான். என் நெருங்கிய தோழி பிரியா கடைக்கு வரும்போதெல்லாம் என்னையும் அர்ஜுனையும் இணைத்து வைக்க முயற்சிப்பாள். பார், அர்ஜுன் எவ்வளவு நல்லவன், கண்ணியமானவன். நீங்கள் இருவருமே தனியாகத்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சரியான ஜோடி. நல்ல ஆண்கள் இப்போது அருகிவிட்டார்கள். நீ சீக்கிரம் முடிவெடுக்காவிட்டால் அவனை இழந்து விடுவாய் என்று அவள் சொல்வாள். பிரியாவின் கேலிக்கு நான் புன்னகை மட்டுமே செய்வேன். என் மனதில் ஆண் என்ற வார்த்தையே இன்னும் ஒரு கெட்ட கனவைப் போல இருந்தது. இன்னும் ஆறாத ஒரு காயம் அது. ரோஹனின் துரோகம் என் நம்பிக்கையில் ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு புதிய ஆரம்பத்தைக் கண்டு நான் அஞ்சினேன். மீண்டும் அடிபட்டுவிடக்கூடாது என்பதற்காக என் இதயத்தை திறக்கவே பயந்தேன். பிரியா, இப்போது எனக்கு பணம் மற்றும் சுதந்திரம் மட்டுமே தேவை என்று நான் அவளிடம் கூறினேன். என் குரலில் பாதியளவு கேலியும் பாதியளவு உண்மையும் இருந்தது. ஆனால் என் கண்கள் உறுதியாக இருந்தன. இந்த உலகில் ஆண்கள் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் ஆபத்தான விஷயம். யாரோ ஒருவருடன் இருந்துவிட்டு ஒவ்வொரு இரவும் முதுகில் குத்துவார்களோ என்று பயந்து வாழ்வதை விட நான் தனியாகவும் அமைதியாகவும் இருக்கவே விரும்புகிறேன். நான் வாய்மொழியாக கடுமையாக பேசினாலும் அர்ஜுன் எனக்காக ஒரு பழுதான பல்பைச் சரி செய்வதையும் தரையில் இருந்த கரைகளை சுத்தம் செய்வதையும் பார்க்கும்போது என் இதயத்தைச் சுற்றி நான் கட்டியிருந்த பாதுகாப்பு கோட்டை சற்று ஆடும். நான் பயப்படுகிறேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் ஆன்மாவின் ஆழத்தில் பலவீனமான தருணங்களில் நான் சாய்ந்து கொள்வதற்கு உண்மையான அக்கறையுள்ள ஒரு வலுவான தோள் தேவை என்பதையும் நான் அறிந்திருந்தேன். பழைய காயம் மிகவும் ஆழமானது. அது முழுமையாக ஆறுவதற்கு எனக்கு இன்னும் காலம் தேவைப்பட்டது. ரோஹன் சென்ற 3 வாரங்களுக்குப் பிறகு சட்டப் போராட்டம் அதிகாரப்பூர்வமாகத் தொடங்கியது. இது இப்போது வெறும் ஃபோன் அழைப்புகளோ அல்லது வாதங்களோ அல்ல. நீதிமன்றத்தில் கருப்பு வெள்ளை காகிதங்களுடனான சட்டப் போராட்டம். ஒரு மங்கலான குளிர்கால காலை பொழுதில் பிரியாவின் ஃபோன் வந்தது. அவளது குரல் வழக்கத்தை விட கவலையாக இருந்தது. வரவிருக்கும் சிக்கல்களை அது உணர்த்தியது. வியூகத்தை பற்றி விவாதிக்க நீதிமன்றத்திற்கு அருகிலுள்ள ஒரு கஃபேவிற்கு என்னை அழைத்தாள். அவளது பதற்றமான முகத்தை பார்த்ததுமே என் எதிராளி சாதாரணமானவன் அல்ல என்று எனக்கு புரிந்துவிட்டது. பிரியா மேஜையின் மீது ஒரு தடிமனான கோப்பை வைத்தாள். நீண்ட மூச்சை இழுத்துவிட்டுச் சொன்னாள், மீரா, நீதிமன்றம் வழக்கினை ஏற்றுக்கொண்டது. ஆனால் நான் கணித்தது போலவே ரோஹன் தரப்பில் இந்தியாவின் முன்னணி வழக்கறிஞர் ஒருவர் ஆஜராகிறார். அதைவிட மோசமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் உன்மீது சட்டவிரோதமாக சொத்துக்களை கைப்பற்றியதாக குற்றம் சாட்டுகிறார்கள். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன்.
யாரோ என் முகத்தில் ஓங்கி அறைந்தது போல உணர்ந்தேன். ரோஹனிடமிருந்து வரும் ஏச்சுகளுக்கும் மிரட்டல்களுக்கும் நான் என்னை தயார்படுத்தியிருந்தேன். ஆனால் அவன் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டு என் மீதே வழக்கு தொடருவான் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. பிரியா கோப்பை திறந்து சட்ட ஆவணங்களை சுட்டிக்காட்டி விளக்கினாள். அவனது வழக்கறிஞர் என்ன வாதிடுகிறார் என்றால், கூட்டுக்கணக்கில் இருந்த 1 கோடி ரூபாய் அவனது நிறுவனத்தின் பணம் என்றும், அதை அவன் உன் மீதுள்ள நம்பிக்கையில் உன்னிடம் ஒப்படைத்தான் என்றும், அது கணவன் மனைவியின் சொத்து அல்ல என்றும் கூறுகிறான். அவர்கள் முதலீட்டு அறக்கட்டளை ஒப்பந்தங்களின் தொகுப்பை சமர்ப்பித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவை அனைத்தும் போலியான மற்றும் பின்தேதியிடப்பட்ட பேக்டேட்டட் ஆவணங்கள். அந்த பணத்தின் ஆதாரம் உன்னுடையது அல்ல என்பதை நிரூபிக்கவே அவர்கள் இதை செய்கிறார்கள். நான் அந்த புகாரை பற்றிக் கொண்டு என் கண்களுக்கு முன்னால் விஷப்பாம்புகளைப் போல ஊர்ந்து கொண்டிருந்த ஒவ்வொரு வரியையும் வாசித்தேன். ரோஹன் பணத்தை மட்டும் திரும்பப் பெற விரும்பவில்லை, அவன் என்னை ஒரு குற்றவாளியாக்க விரும்பினான். அவனது ஆத்திரம் தணிவதற்காக அவன் என்னை சிறைக்கு அனுப்பத் துணிந்தான். அவனது கொடூரமும் தந்திரமும் என் கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. என் கைகளை இறுக மூடிக்கொண்டு எனக்குள் கொதித்த ஆத்திரத்தை அடக்க முயன்று பிரியாவிடம் கேட்டேன், நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும்? பணம் என் பெற்றோர் கொடுத்தது என்பதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. கடந்த பல ஆண்டுகளின் என் சம்பளம் மற்றும் போனஸ் அறிக்கைகள் என்னிடம் உள்ளன. அவனது வாதங்களை தள்ளுபடி செய்ய இது போதுமானதாக இருக்குமா? பிரியா தலையசைத்தாள். அவளது கண்களில் உறுதி இருந்தது. ஆம், அது போதுமானதாக இருக்கும். ஆனால் இது ஒரு நீண்ட போராட்டமாக இருக்கும். அந்த ஆவணங்கள் போலியானவை என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். கையெழுத்து மற்றும் முத்திரைகளின் தடயவியல் விசாரணைக்கு ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் நாம் கோர வேண்டும். மிக முக்கியமாக ரோஹன் கனடாவில் வீடு வாங்குவதற்காக சொத்துக்களை சட்டவிரோதமாக மாற்றினான் என்பதற்கான ஆதாரம் நமக்கு தேவை. அதை நாம் நிரூபித்துவிட்டால் நீதிமன்றம் அவனது வஞ்சகமான குணத்தை புரிந்துகொண்டு அவனது நியாயமற்ற கோரிக்கையை தள்ளுபடி செய்துவிடும். முதல் சமரச கூட்டம் 1 வாரத்திற்கு பிறகு நடந்தது. ரோஹன் நேரில் வரவில்லை, அவனுக்கு பதிலாக நடுத்தர வயதுடைய ஒரு வழக்கறிஞர் வந்திருந்தார். பார்ப்பதற்கு மரியாதைக்குரியவராகத் தெரிந்தாலும் அவரது வார்த்தைகள் கூர்மையாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்தன. நான் பணத்தை எடுத்ததைப் பற்றியே அவர் திரும்பத் திரும்ப வலியுறுத்தினார். ரோஹனின் நடத்தைகளையும் அவன் தனியாக வீடு வாங்குவதற்கான ஆதாரங்களையும் திட்டமிட்டே அவர் புறக்கணித்தார். ஆனால் பிரியா சற்றும் அஞ்சவில்லை. வங்கி அறிக்கைகள் முதல் தான் வீடு வாங்குவதை ரோஹன் ஒப்புக்கொண்ட செய்திகள் வரை ஒவ்வொரு ஆதாரத்தையும் அவள் உறுதியாக சமர்ப்பித்தாள். சமரச அறையில் சூழல் பதற்றமாக இருந்தது. என் கணவனின் சார்பாக ஆஜரான அந்த அந்நிய மனிதனை நான் கவனித்துக் கொண்டேன். என்னை நசுக்குவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனையையும் அவர் தேடிக்கொண்டிருந்தார். என் இதயத்தில் கசப்பும் வெறுப்பும் ஊடுருவின. ரோஹன் எந்த எல்லைக்கும் செல்வான். அவன் தன் சிக்கலான வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள நான் பணத்தை கக்க வேண்டும் என்று விரும்பினான். சிக்கல்கள் நீதிமன்றத்திலிருந்து மட்டுமே வரும் என்று நான் நினைத்தேன். ஆனால் உண்மையான புயல் எனது சுகூன் தேநீர் மற்றும் மண்பாண்டக் கடையின் திறப்பு விழாவன்றுதான் வந்தது. அன்று அழகான வெயில் நிறைந்த நாள். நான் வெள்ளை நிற பருத்தி உடையில் நண்பர்களையும் முதல் விருந்தினர்களையும் வரவேற்பதில் மும்முரமாக இருந்தேன். கடை தேநீரின் மணத்தாலும் மெல்லிய இசையாலும் நிறைந்திருந்தது. ஒரு புதிய ஆரம்பத்திற்கு எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிந்தது. ஆனால் திறப்பு விழா நடந்து கொண்டிருந்தபோது ஒரு பெரிய பிக்கப் ட்ரக் திடீரென கடைக்கு முன்னால் வந்து நின்றது. அந்தச் சத்தம் அனைவரையும் அதிர வைத்தது. ட்ரக்கிலிருந்து டாட்டு குத்திய பயங்கரமான தோற்றமுடைய 4 பேர் இறங்கி நேரடியாக கடைக்குள் நுழைந்தனர். விருந்தினர்கள் பயந்து ஒதுங்கினர். மகிழ்ச்சியான சூழல் திடீரென பயமாக மாறியது. அவர்களில் தலைவனாகத் தெரிந்த கழுத்தில் தடிமனான தங்கச் சங்கிலி அணிந்த ஒரு குண்டான மனிதன். மீரா யார்? ரோஹனின் மனைவி எங்கே? வெளியே வா என்று கத்தினான். என் மனதில் எழுந்த பயத்தை அடக்கிக் கொண்டு அவர்களை எதிர்கொள்ள முன்னால் சென்றேன். என் குரலை இயன்றவரை அமைதியாக வைத்துக்கொண்டு, நான் மீரா. நீங்கள் யார்? இங்கே ஏன் இப்படி ரகளை செய்கிறீர்கள்? என்றேன். அந்தத் தலைவன் ஏளனமாக சிரித்து மடிக்கப்பட்ட ஒரு காகிதத்தை தேநீர் மேஜையின் மீது வீசி, நான் உன் கணவனின் கடன்காரன். ரோஹன் கனடா செல்வதற்கு முன்பு என்னிடம் 2 கோடி கடன் வாங்கினான். அவனது மனைவிதான் ஜாமீன் கேரண்டர் கொடுப்பாள் என்று அவன் சொன்னான். இப்போது அவன் காணவில்லை. அவனது போன் வேலை செய்யவில்லை. அதனால் நான் உன்னிடம் பணம் கேட்க வந்திருக்கிறேன் என்றான். நான் காகிதத்தை எடுத்துப் பார்த்தேன். அது கையால் எழுதப்பட்ட கடன் ஒப்பந்தம். அதில் ரோஹனின் கையொப்பமும் ஒரு சட்டவிரோதமான ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் சிவப்பு முத்திரையும் இருந்தது. கடனின் தொகை 1 கோடி, ஆனால் வட்டி மிக மிக அதிகம்.
எல்லாவற்றையும் விட பயங்கரமான விஷயம் என்னவென்றால், ஜாமீன்தார் பகுதியில் என் பெயர் இருந்தது, ஆனால் அதில் என் கையொப்பம் இல்லை. நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று நான் தைரியமாகச் சொன்னேன். இதுபோன்ற கடன் வாங்கியது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எந்த ஜாமீனும் அளிக்கவில்லை. ஜாமீன்தார் இடத்தை பாருங்கள், அது முற்றிலும் காலியாக இருக்கிறது. யார் கடன் வாங்கினாரோ அவர்தான் திருப்பிச் செலுத்த வேண்டும். நீங்கள் ரோஹனை தேடி அவனிடம் கேளுங்கள். நான் அவனுக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டேன். அவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. விவாகரத்தா? பிதற்றாதே என்று கத்திய அந்த மனிதன் மேஜையின் மீது இவ்வளவு பலமாக அடித்தான். அதன் விளைவாக நுட்பமான மண்பாண்டங்கள் உடைந்து சிதறின. என்னிடம் சட்டத்தை பேசாதே. திருமணத்தின் போது வாங்கப்படும் கடன் இருவருக்கும் பொதுவான கடன். கணவன் கடன் வாங்கினால் மனைவிதான் திருப்பிச் செலுத்த வேண்டும். இன்று நீ பணத்தை தரவில்லை என்றால் இங்கே எந்த தொழிலும் செய்ய முடியாது. சிறுவர்களே, பொருட்களை உடைக்கத் தொடங்குங்கள். அவனது உத்தரவின் பேரில் அவர்கள் நாற்காலிகளையும் மண்பானைகளையும் உடைக்கத் தொடங்கினர். விருந்தினர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர். நான் அந்த அழிவின் நடுவில் சிலையாக நின்றேன். நான் கடுமையாக உழைத்து உருவாக்கியவை முதல் நாளிலேயே சிதைவதைக் கண்டு என் கண்கள் கண்ணீரைச் சிந்தின. நான் பணத்தை இழப்பேன் என்ற பயம் எனக்கு இல்லை. ரோஹனின் கடந்த கால பேய்கள் நான் மிகுந்த சிரமத்திற்கு இடையில் கண்டடைந்த அந்த அமைதியை தவிடுபொடியாக்கி விடுமோ என்ற பயம்தான் எனக்கு இருந்தது. அந்த குழப்பத்திற்கு நடுவில் குண்டர்கள் ரகளை செய்வதை விரக்தியுடன் பார்த்து கொண்டிருந்தபோது திடீரென ஒரு நீண்ட நிழல் உள்ளே நுழைந்து அந்த தலைவனுக்கு முன்னால் நின்றது. அது அர்ஜுன். அவன் அன்று வேலை உடைகளை அணியவில்லை. எனக்கு வாழ்த்துச் சொல்வதற்காக ஒரு சுத்தமான வெள்ளை நிறச் சட்டையை அணிந்திருந்தான். ஆனால் இப்போது அந்த சட்டை வியர்வையாலும் தூசியாலும் அழுக்காகியிருந்தது. அர்ஜுன் எந்த வன்முறையையும் பயன்படுத்தவில்லை. ஒரு பாறையைப் போல உறுதியாக நின்றான். அவனது உறுதியான கண்கள் நேராக அந்த தலைவனின் முகத்தை பார்த்தன. அவனது ஆழமான ஆனால் கம்பீரமான குரல் எதிரொலித்தது, நிறுத்துங்கள். நீங்கள் சட்டத்தை மீறுகிறீர்கள். அத்துமீறி ஒருவரின் கடைக்குள் நுழைந்து சொத்துக்களை சேதப்படுத்துவது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அர்ஜுனின் தன்னம்பிக்கையைக் கண்டு அந்த தலைவன் ஒரு நிமிடம் தயங்கினான். ஆனால் பிறகு ஏளனமாக சிரித்து சவாலான குரலில், நீ யார்? ஹீரோவாக நடிக்க வந்தாயா? நான் என் முறையில் கடனை வசூலிக்கிறேன். சட்டம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ரவுடித்தனத்திற்கும் ஒரு சட்டம் இருக்கிறது என்றான். ஆனால் இந்த நாடு சட்டத்தால்தான் இயங்குகிறது என்று கூறி அர்ஜுன் தன் போனை வெளியே எடுத்தான். உள்ளூர் காவல் நிலைய எஸ்ஹெச்ஓ வின் எண் டயல் செய்யப்பட்டிருந்த திரையை காட்டினான். நான் இப்போதே எஸ்ஹெச்ஓ சாஹேப்பிடம் பேசிவிட்டேன். இனி தேநீரை போலீஸ் ஸ்டேஷனில் குடிக்கப் போகிறீர்களா அல்லது அமைதியாக பிரச்சினையை தீர்த்து கொள்ளப் போகிறீர்களா என்பது உங்கள் விருப்பம் என்றான். எஸ்ஹெச்ஓவின் பெயரைக் கேட்டதும் அந்த தலைவனின் முகத்தில் நிறம் மாறியது. அர்ஜுன் வெறும் மிரட்டல் விடுக்கவில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். கட்டுமானத் துறையில் பணியாற்றும் அர்ஜுனை போன்றவர்களுக்கு உள்ளூர் நிர்வாகத்துடன் நல்ல தொடர்பு இருக்கும் என்பது அவனுக்குத் தெரியும். அவன் ஒரு கெட்ட வார்த்தையைச் சொல்லி தன் ஆட்களை நிறுத்துமாறு சைகை செய்தான். சரி, நீ ஜெயித்துவிட்டாய். இன்று உன் மரியாதைக்கு விட்டுக் கொடுக்கிறேன். ஆனால் இந்தப் பெண்ணை நினைவில் வைத்துக்கொள். என் கணக்கு இன்னும் முடியவில்லை. உன் கணவன் என்னிடம் வாங்கியதை நீ வாழ்நாள் முழுவதும் திருப்பிச் செலுத்த வேண்டியிருக்கும் என்று என்னை விரல் நீட்டி மிரட்டிவிட்டு கோபத்துடன் தன் குழுவினருடன் கிளம்பிச் சென்றான். அவன் சென்ற பிறகு வாகனம் செல்லும் சத்தம் அடங்கியதும் என் கால்கள் நடுங்கத் தொடங்கின. உடைந்த மண்பாண்ட குவியலுக்கு நடுவில் நான் சரிந்து விழுந்தேன். அர்ஜுன் விரைந்து வந்து என்னைத் தாங்கினான். அவனது கண்களில் கவலையும் வலியும் இருந்தன. அவன் கவனமாக என்னை எஞ்சியிருந்த ஒரு நாற்காலியில் அமர வைத்து பிறகு முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து மண்பாண்டத் துண்டுகளால் என் கையில் ஏற்பட்ட காயத்திற்கு பட்டி போட்டான். பின்னர் காவல் நிலையத்தில் பிரியாவின் சரியான நேரத்திலான சட்ட உதவி மற்றும் பாதுகாப்பு கேமராக்களின் ஆதாரங்களுடன் அந்த கடன் ரோஹன் தனது தனிப்பட்ட நோக்கங்களுக்காக வாங்கியது என்பதை நாங்கள் நிரூபித்தோம். அதில் வெளிநாட்டில் சட்டவிரோதமாக சொத்துக்களை கடத்துதல், சூதாட்டம் மற்றும் பணமோசடி, மணி லாண்டரிங் ஆகியவற்றுக்கான அறிகுறிகள் இருந்தன. இதைப்பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எந்த ஜாமீனும் அளிக்கவில்லை என்பதையும் உறுதிப்படுத்தினோம். காவல்துறையினர் ஒரு அறிக்கையை பதிவு செய்து அந்த ரவுடிகள் மீண்டும் தொந்தரவு செய்ய வந்தால் என் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்தனர். நாங்கள் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்தபோது இரவு நேரமாகியிருந்தது. என் அருகில் நடந்து கொண்டிருந்த அர்ஜுனை பார்த்தேன். என் இதயத்தில் சொல்ல முடியாத ஒரு உணர்வு எழுந்தது. அவன் அதிகம் எதுவும் பேசவில்லை. அமைதியாக என்னை பாதுகாக்க என்னுடனேயே இருந்தான். அனைத்தையும் பொறுமையாக கையாண்டான். மஞ்சள் நிற வீதி விளக்குகளின் கீழ் அவனது உறுதியான முதுகை பார்த்தபோது என் இதயத்தை சுற்றி நான் கட்டியிருந்த பாதுகாப்பு கோட்டை திடீரென அசைந்தது.
வாழ்க்கையின் புயல்களுக்கு மத்தியிலும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் என்னை பாதுகாக்க யாரோ ஒருவர் தயாராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். கடன் வசூல் நிகழ்வு நடந்து ஒரு வாரத்திற்குப் பிறகு என் வாழ்க்கை மெல்ல மெல்லச் சீராகத் தொடங்கியது. இருப்பினும் ஏதோ ஒருவித கவலை உள்ளுக்குள் ஒளிந்திருந்தது. என் தனிப்பட்ட துப்பறியும் நிபுணரிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் கனடாவில் ரோஹன் மற்றும் சானியாவின் தற்போதைய நிலை குறித்த சமீபத்திய அறிக்கை இருந்தது. அதனுடன் தொலைவில் இருந்து எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களும் இருந்தன. நான் என் கடையின் பிடித்தமான மூலையில் அமர்ந்து கடிதத்தை பிரித்து பார்த்தேன். அந்த புகைப்படங்கள் அந்த இளம் காதலர்களின் கனவு வாழ்க்கை அவர்கள் நினைத்தது போல அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இல்லை என்பதை காட்டின. ரோஹன் தன்னுடன் எடுத்துச் சென்ற பணம், டொராண்டோவின் அதிகப்படியான வாழ்க்கை செலவுகள் மற்றும் சானியாவின் அளவுக்கு மீறிய ஆடம்பர பழக்கவழக்கங்களால் வேகமாக தீர்ந்து கொண்டிருந்தது. அந்த புகைப்படங்களில் சானியா அவள் முதல்முறை வந்தபோது இருந்த அந்த கவர்ச்சியான மற்றும் பளபளப்பான தோற்றத்தில் இல்லை. அவள் சாதாரண ஆடைகளை அணிந்திருந்தாள். அவள் முகத்தில் வெளிப்படையான எரிச்சல் இருந்தது. ஒரு புகைப்படத்தில் அவர்கள் இருவரும் சூப்பர் மார்க்கெட் ஒன்றின் நடுவில் சத்தமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். சானியா ரோஹனை விரல் நீட்டிச்சாட ரோஹன் தலைகுனிந்து நின்றான். அவனது இயலாமை அப்பட்டமாகத் தெரிந்தது. துப்பறியும் நிபுணர் அந்த புகைப்படத்திற்கு கீழே எழுதியிருந்தார், ரோஹனால் என்னிடமிருந்து பணத்தை திரும்பப் பெற முடியவில்லை என்பதால் சானியா அவனை திட்டித் தீர்க்கிறாள். அவள் ஒரு டிசைனர் ஹேண்ட்பேக் வாங்க விரும்புகிறாள், ஆனால் ரோஹனால் அவளுக்கு அதை வாங்கிக் கொடுக்க முடியவில்லை. அவர்கள் சத்தமாக சண்டையிட்டுக் கொண்டனர், கிட்டத்தட்ட கைகலப்பு ஏற்படும் நிலை. நான் அந்த புகைப்படங்களை பார்த்தேன். எனக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை, உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை மட்டுமே தோன்றியது. மற்றவர்களின் கண்ணீரின் மீது கட்டிய அந்த காதல் இவ்வளவு மலிவானதா? அதை தாங்குவதற்கு பணம் இல்லாதபோது அந்த உண்மையான காதல் என்று சொல்லப்பட்ட விஷயம் சுரண்டலாகவும் கணக்கீடாகவும் மாறி வெளிப்பட்டது. அறிக்கையை தொடர்ந்து வாசித்தபோது துப்பறியும் நிபுணர் கொடுத்திருந்த ஒரு புதிய தகவல் என்னை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நான் வழங்கிய நிதி உதவியை நிறுத்தியதும் சானியாவின் அழுத்தமும் சேர்ந்து ரோஹனை ஒரு ஆபத்தான பாதையில் தள்ளியிருந்தது. அங்குள்ள சில இந்தியர்கள் நடத்தி வந்த ஒரு சட்டவிரோதமான முதலீட்டுத் திட்டத்தில் அவன் பங்கேற்றிருந்தான். விரைவாக பணத்தை சம்பாதித்து தன் அதிர்ஷ்டத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று அவன் நம்பினான். அது ஒரு ஆபத்தான பொறி. மீரா, இந்த கும்பலின் பின்னணியில் பணமும் மோசடியும் உள்ளது. இருக்கும் சொற்ப பணத்தையும் இதில் முதலீடு செய்யுமாறு அவர்கள் ரோஹனை தூண்டுகிறார்கள். அவனது தற்போதைய மனநிலையில் இந்த வலையில் சிக்கி எல்லாவற்றையும் இழப்பது அவனுக்கு மிகவும் எளிதானது என்று துப்பறியும் நிபுணர் கடிதத்தில் எழுதியிருந்தார். நான் அந்த தாள்களை மடித்துவிட்டு ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். மாலைக்காற்றில் மஞ்சள் இலைகள் உதிர்ந்து கொண்டிருந்தன. ரோஹன் தனக்கான கல்லறையைத்தானே தோண்டிக் கொண்டிருந்தான். அவனது அழிவின் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது எனக்குத் தெரிந்தது. நான் எதையும் செய்யத் தேவையில்லை. அமைதியாக அமர்ந்து கர்மவினையின் நீதி அதன் கடமையை செய்ய காத்திருந்தால் போதும். அவன் எதை விதைத்தானோ அதைத்தான் அவன் அறுவடை செய்யப் போகிறான். அவன் உருவாக்கிய அந்த புயல் அவன் காப்பாற்றத் துடிக்கும் அனைத்தையும் அடித்துச் சென்றுவிடும். குளிர்ச்சியான காற்று வீசும் ஒரு மாலை பொழுதில் நான் புதிதாக வந்திருந்த மண்பாண்டங்களை எண்ணிக்கொண்டிருந்தபோது என் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் ஒரு செய்தி வந்தது. திரையில் தெரிந்த பெயரைக் கண்டு ஒரு கணம் திகைத்தேன். சானியா. ஆரம்பத்தில் கனடா சென்றபோது இருந்த அந்த திமிரும் உற்சாகமும் அந்தச் செய்தியில் இல்லை. இந்த முறை தொனி முற்றிலும் வேறாக இருந்தது. பரிதாபமாகவும் கெஞ்சுவதாகவும் இருந்தது. நம்புவதற்கு கடினமாக இருந்தது. நான் செய்தியைத் திறந்தேன். எழுத்துப் பிழைகள் நிறைந்த அவசரத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் என் கண்களுக்கு முன்னால் இருந்தன. எழுதுபவர் எவ்வளவு பதற்றத்தில் இருக்கிறார் என்பதை அது உணர்த்தியது. மீரா அக்கா, என்னை மன்னித்துவிடு. நான் செய்தது தவறு என்று எனக்குத் தெரியும். அந்த அயோக்கியன் ரோஹன் என்னை ஏமாற்றிவிட்டான். அவன் காட்டிக்கொண்டது போல அவ்வளவு பணக்காரனோ செல்வாக்கு மிக்கவனோ இல்லை. இங்கே வந்த பிறகு ஒவ்வொரு பைசாவிற்கும் அவன் கஞ்சத்தனம் செய்கிறான். வீட்டுச் செலவுகளை ஈடுகட்ட ஒரு உணவகத்தில் பாத்திரம் கழுவும் வேலைக்குச் செல்லும்படி என்னை வற்புறுத்துகிறான். நான் அதை விரைவாக வாசித்தேன். என் உதட்டின் ஓரத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவர்களின் காதல் கோட்டை இவ்வளவு சீக்கிரமே ஆட்டம் காணத் தொடங்கிவிட்டதா? நான் பதிலளிக்கும் முன்பே அவளிடமிருந்து அடுத்தடுத்து செய்திகள் வந்தன. அவளது காயம்பட்ட கையின் புகைப்படம் ஒன்று அதில் இருந்தது. நேற்று இரவு அவன் என்னைத் தாக்கினான். அவனுக்கு பண இழப்பு ஏற்பட்டது. வீட்டுக்கு வந்து தன் கோபத்தை என் மீது காட்டினான். நான் மிகவும் பயந்திருக்கிறேன். இந்தியா திரும்ப விரும்புகிறேன். ஆனால் அவன் என் அனைத்து ஆவணங்களையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு விட்டான். அக்கா, தயவுசெய்து என் மீது கருணை காட்டுங்கள். விமான டிக்கெட்டிற்காக சிறிது பணம் கடனாகத் தர முடியுமா? நான் சத்தியம் செய்கிறேன், இந்தியா திரும்பியதும் நீங்கள் சொல்வதை கேட்கிறேன்.
அவன் துரோகி என்பதை நிரூபிக்க நீதிமன்றத்தில் சாட்சியளிக்கிறேன். அவன் என் சொத்துக்களை திருடிவிட்டான். நான் எப்படி வெற்றி பெற உங்களுக்கு உதவுவேன்? தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்கள். இதை படித்தபோது என்னால் என் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அந்த அமைதியான மண்பாண்டக் கடையில் என் கசப்பான சிரிப்பு எதிரொலித்தது. நான் யார் என்று அவள் நினைக்கிறாள்? ஒரு கருணையுள்ள தேவதையா? அல்லது என் குடும்பத்தை அழித்த அந்த நபரை நான் காப்பாற்றுவேன் என்று நம்பும் அளவுக்கு முட்டாளா? தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள தன் காதலனையே காட்டிக் கொடுக்க அவள் தயாராக இருந்தாள். அவளது சுயநலமும் சந்தர்ப்பவாதமும் துளியும் மாறவில்லை. நான் மெதுவாக என் பதிலை தட்டச்சு செய்தேன். என் மனம் ஒரு அமைதியான ஏரியைப் போல இருந்தது. சானியா, நீ என்ன கேலி செய்கிறாயா? இந்த விலையை நீயே தேர்ந்தெடுத்தாய். நீயேதான் இதை திருப்பிச் செலுத்த வேண்டும். நீ ஒருத்தியின் கணவனை திருடினாய், இப்போது அவனாலேயே அடிவாங்குகிறாய். இது கர்ம வினை. குப்பையை குப்பைத் தொட்டியிலேயே வைத்திருக்க வேண்டும். அதை நான் ரீசைக்கிள் செய்வேன் என்றோ அல்லது வீட்டிற்கு திரும்ப கொண்டு வருவேன் என்றோ எதிர்பார்க்காதே. விடைபெறு, இனிமேல் என்னை ஒருபோதும் தொந்தரவு செய்யாதே. செய்தியை அனுப்பிய பிறகு சானியாவின் கணக்கை நிரந்தரமாக பிளாக் செய்தேன். போனை வைத்துவிட்டு வெளியே பெய்து கொண்டிருந்த தூறலை பார்த்தேன். அவள் அடி வாங்குவதைக் கண்டு எனக்கு மகிழ்ச்சியும் ஏற்படவில்லை. அவள் பரிதாபகரமான நிலையில் இருப்பதைக் கண்டு எந்த இரக்கமும் ஏற்படவில்லை. நான் ஒன்றை மட்டும் உணர்ந்தேன். சானியாவும் ஒரு பகடைக்காய்தான். அவளது சொந்த பேராசைக்கும் முட்டாள்தனத்திற்கும் பலியாகிவிட்டாள். பொய்யான மாயைக்காக தன் இளமையையும் கௌரவத்தையும் பணயம் வைத்தாள். இப்போது கொடூரமான உண்மை அவளுக்கு வாழ்நாள் பாடத்தை புகட்டிக் கொண்டிருக்கிறது. பல மாத கால சட்டப் போராட்டம், 16 தோல்வியுற்ற அமர்வுகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கிடையிலான கடுமையான விவாதங்களுக்குப் பிறகு இறுதியாக நீதிமன்ற தீர்ப்பு வரும் நாள் வந்தது. பல மங்கலான குளிர்கால நாட்களுக்குப் பிறகு அன்று டெல்லியில் திடீரென சூரியன் பிரகாசமாக ஜொலித்தது. நீதிமன்ற முற்றத்திலிருந்த பழைய மரங்களுக்கு இடையில் ஊடுருவி வந்த மஞ்சள் நிற சூரிய கதிர்கள் ஒரு பிரகாசமான புதிய தொடக்கத்தின் அறிகுறியாக இருந்தன. உறுதியான மனதுடன் நான் நீதிமன்ற அறைக்குள் நுழைந்தேன். முள் நிறைந்த இந்த பாதையில் என்னுடன் நின்ற என் தோழியும் வழக்கறிஞருமான பிரியா என் அருகில் இருந்தாள். மறுபுறம் பிரதிவாதியின் நாற்காலி காலியாக இருந்தது. அவனது வழக்கறிஞர் மட்டுமே இருந்தார். அவரது முகத்தில் முன்னால் இருந்த அந்த தன்னம்பிக்கையும் அகங்காரமும் இப்போது இல்லை. ரோஹனின் விபச்சாரம் குறித்த வலுவான ஆதாரங்கள் முதல், வெளிநாட்டில் வீடு வாங்குவதற்காக சொத்துக்களை கடத்தியது மற்றும் சொத்துக்களை கவர உருவாக்கப்பட்ட போலி கடன் ஆவணங்கள் வரை அனைத்தையும் பிரியா உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் சமர்ப்பித்தாள். நீதிமன்ற தலைவரான தீவிரமான முகம் கொண்ட ஆனால் அறிவுபூர்வமான கண்களைக் கொண்ட நடுத்தர வயது பெண்மணி தீர்ப்பை வாசிக்கத் தொடங்கினார். முழு நீதிமன்றமும் அமைதியாக இருந்தது. மூச்சை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். என் இதயம் வேகமாகத் துடித்தது. ஆதாரங்கள் மற்றும் சட்ட விதிகளின் அடிப்படையில் மீராவின் விவாகரத்து கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. 12 கோடி ரூபாய் கூட்டுச்சொத்து குறித்து நீதிபதி ஒரு கணம் நிறுத்தினார். தன் கண்ணாடியை சரிசெய்துவிட்டு தெளிவான குரலில் தொடர்ந்தார். பிரதிவாதி ரோஹன் திருமணக் கடமைகளை மீறிய குற்றவாளியாகவும், வாதியின் அனுமதியின்றி வெளிநாட்டில் அசையா சொத்துக்களை வாங்குவதற்காக கூட்டுச் சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாலும் நீதிமன்றம் இந்த சொத்தை 7 முதல் 3 என்ற விகிதத்தில் பிரிக்க முடிவு செய்கிறது. மீராவிற்கு 70 விழுக்காடு மற்றும் ரோஹனுக்கு 30 விழுக்காடு கிடைக்கும். நான் பிரியாவின் கையை இறுக்கமாக பற்றிக்கொண்டேன். என் உள்ளங்கையில் வியர்வை அரும்பியது. ஆனால் நீதிபதியின் அடுத்த வார்த்தைகள் என்னை உண்மையிலேயே உணர்ச்சிவசப்பட வைத்தன. இருப்பினும் கனடாவில் வீடு வாங்குவதற்காக ரோஹன் ஏற்கனவே கூட்டுச் சொத்தில் சுமார் 30 விழுக்காடு பகுதியை தனது விருப்பப்படி பயன்படுத்திவிட்டதால் அந்த கணக்கில் முடக்கப்பட்டிருந்த 12 கோடி ரூபாயையும் முழுமையாக மீராவிற்கே வழங்க நீதிமன்றம் முடிவெடுக்கிறது. ரோஹனால் கடத்தப்பட்ட சொத்துப் பங்கிற்கு ஈடு செய்ய இது உதவும். கூடுதலாக மீராவிற்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக ரோஹன் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நீதிபதியின் சுத்தியல் சத்தம் கேட்டது. அது 5 ஆண்டுகள் நீடித்த அந்த பொய்யான மற்றும் வலியே நிறைந்த திருமண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. நான் நாற்காலியில் அதிர்ச்சியுடன் அமர்ந்திருந்தேன். கண்ணீர் தானாகவே வழிந்து என் கன்னங்களில் விழுந்தது. இவை பலவீனத்தின் கண்ணீர் அல்ல, சுதந்திரத்தின் கண்ணீர். நான் வென்றுவிட்டேன். சொத்து விஷயத்தில் மட்டுமல்ல, எனக்கான நீதியையும் மரியாதையையும் திரும்பப் பெறுவதற்கான போரிலும் நான் வென்றுவிட்டேன். நீதிமன்ற வாசலுக்கு வெளியே வந்து உயரத்திலிருந்த வானத்தை பார்த்தேன். குளிர்ந்த குளிர்கால காற்று என் தலைமுடியில் வீசியது. ஆனால் எனக்கு ஏனோ இதமாகவே இருந்தது. தீர்ப்பை கையில் பிடித்துக்கொண்டு ஒரு நீண்ட மூச்சை இழுத்தேன். நான் சுதந்திரமானவள்.
இன்று முதல் நான் ரோஹனின் மனைவி அல்ல, அந்த வஞ்சக குடும்பத்தின் மருமகளும் அல்ல. நான் மீரா மைனஸ் என் வாழ்க்கையின் எஜமானி. ரோஹனை பற்றிய செய்திகள் இனி எனக்கு தொந்தரவு தரும் போன் அழைப்புகளாக வரவில்லை, மாறாக துப்பறியும் நிபுணரின் செய்திகள் மற்றும் கனடாவில் உள்ள இந்தியச் சமூகம் குறித்த சர்வதேச செய்திகள் மூலம் கிடைத்தன. ரோஹன் துரோகத்தாலும் வஞ்சகத்தாலும் கட்டியெழுப்பிய அந்த கனடிய கனவு கடற்கரை மணலில் கட்டப்பட்ட கோட்டை அலைகளில் கரைவது போல சிதைந்து கொண்டிருந்தது. ரோஹன் ஈடுபட்டிருந்த நிதி மோசடி மற்றும் பண மோசடி கும்பல் குறித்து கனேடிய காவல்துறை அதிகாரப்பூர்வமாக விசாரணையை தொடங்கியிருந்தது. அவன் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த பணத்திற்கு சட்டப்பூர்வமான ஆதாரம் காட்ட முடியாததாலும் அதை சட்டவிரோதமான மெய்நிகர் பரிமாற்றங்களில் வெர்ச்சுவல் எக்ஸ்சேஞ்சஸ் முதலீடு செய்ததாலும் அது ஒரு வலுவான குற்றச்சாட்டாக மாறியது. ரோஹனின் வங்கிக் கணக்கு முற்றிலும் முடக்கப்பட்டது. டொராண்டோவின் புறநகர் பகுதியில் அவன் சானியாவுடன் இணைந்து வாங்கிய அந்த வீடு விசாரணைக்காக சீல் வைக்கப்பட்டது. ரோஹன் சுதாரித்துக் கொள்வதற்குள் பிரச்சினைகள் ஒன்றன்பின் ஒன்றாக அவனை சூழ்ந்து கொண்டன. ஆனால் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ச்சி சட்டத்திடமிருந்து வரவில்லை, மாறாக எவளுக்காக அவன் எல்லாவற்றையும் பணயம் வைத்தானோ அந்த நபரிடமிருந்தே வந்தது. சானியா, அவனது இளம் காதலி, ஆபத்தை உணர்ந்தவுடனேயே மீதமிருந்த நகைகள், கடிகாரங்கள் மற்றும் பணத்தை திருடிக்கொண்டு ஓடிவிட்டாள். தற்செயலாக ரோஹன் பஸ் ஸ்டாப் ஒன்றில் சிதைந்த நிலையில் அமர்ந்திருக்கும் புகைப்படத்தை ஒருவர் எனக்கு அனுப்பினார். அவனது உடைகள் கிழிந்திருந்தன, தாடி வளர்ந்திருந்தது, கண்கள் வெறுமையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அந்த தன்னம்பிக்கை மிக்க வெற்றிகரமான மேலாளரின் சாயல் அவனிடம் துளியும் இல்லை. இப்போது அவன் பணம், வீடு, குடும்பம் என எதுவுமற்ற ஒரு வீடற்ற மனிதனாக சிறை மற்றும் நாடு கடத்தப்படும் தண்டனையை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான். அந்த புகைப்படத்தை பார்த்தேன். என் முதுகெலும்பில் ஒரு நடுக்கம் ஓடியது. கர்மவினை யாரையும் விட்டு வைப்பதில்லை, அது தாமதமாக வந்தாலும் கண்டிப்பாக வரும். ரோஹன் எதை விதைத்தானோ அதைத்தான் அவன் அறுவடை செய்து கொண்டிருந்தான். அவன் என்னை ஏமாற்றினான், கையில் எதுவுமின்றி தெருவில் வீசத் திட்டமிட்டான். இப்போது அவனது காதலியே அவனை ஏமாற்றி நிஜமாகவே தெருவில் வீசிவிட்டாள். நடுத்தெருவில் அனாதையாக. நான் போனை அணைத்தேன். என் மனதில் எந்த இரக்கமும் இல்லை. இந்த தண்டனை கொடூரமானதுதான், ஆனால் அவன் காட்டிய பேராசைக்கும் வஞ்சகத்திற்கும் இதுதான் சரியான விலை. நான் என் தேநீர்க்கடையில் பூக்களை அலங்கரிக்கும் வேலைக்குத் திரும்பினேன். மனதிற்குள் என்னிடம் சொல்லிக் கொண்டேன், கடந்த காலத்தை அமைதியாக உறங்கவிடு, கெட்டவர்கள் தங்கள் கர்ம பலனை அனுபவிக்கட்டும். ஒரு மாலை கடையை மூடுவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தபோது கடையின் லேண்ட்லைன் போன் ஒலித்தது. அந்த நேரத்தில் கடை எண்ணிற்கு மிகச்சிலரே அழைப்பார்கள். பெரும்பாலும் தவறான அழைப்புகளாகவே இருக்கும். நான் ரிசீவரை எடுத்தேன், பேசிவிட்டு உடனே வைத்துவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் மறுமுனையிலிருந்து வந்த அந்த பரிச்சயமான குரலை கேட்டதும் என் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. மீரா, மீரா, என்னை காப்பாற்று. நான் தவறு செய்துவிட்டேன். அது ரோஹன். அவனது குரல் நடுக்கத்துடனும் மிகுந்த விரக்தியுடனும் இருந்தது. அவனுக்குப் பின்னால் பலத்த காற்றும் தொலைவில் கார்களின் ஹாரன் சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. நான் அதிர்ச்சியில் உறைந்து நின்றேன். ரிசீவரை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு காலத்தில் என் கணவனாக இருந்த அந்த மனிதனின் வேகமான மூச்சுக்காற்றை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் ஏமாற்றப்பட்டுவிட்டேன். சானியா என்னை விட்டுச் சென்று விட்டாள். அவள் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு விட்டாள். போலீஸ் என்னை துரத்துகிறது. எனக்கு செல்வதற்கு இடமில்லை. ப்ளீஸ், வக்கீலை பார்ப்பதற்கு கொஞ்சம் பணம் அனுப்பு, நான் ஜாமீன் எடுக்க வேண்டும். நான் சத்தியம் செய்கிறேன், நான் இன்னும் உன்னைத்தான் நேசிக்கிறேன். அவள் என் மீது ஏதோ மந்திரம் செய்துவிட்டாள். இந்த ஒருமுறை மட்டும் என்னை காப்பாற்று. நான் இந்தியா திரும்பிவிடுகிறேன். உன்னுடன் புதிய வாழ்க்கையை தொடங்குகிறேன். அவனது பரிதாபகரமான கெஞ்சல்கள் ஒரு வெள்ளம் போல வந்தன, ஆனால் என் காதுகளில் அவை அர்த்தமற்றதாகவும் கேலிக்கூத்தாகவும் விழுந்தன. நான் இன்னும் அந்த பழைய அப்பாவி மீரா என்று அவன் நினைக்கிறானா? அவன் சொன்ன இனிமையான வார்த்தைகளோ அல்லது அவனது சபதங்களோ என் இதயத்தை உருக்கிவிடும் என்று அவன் இன்னும் நினைக்கிறானா? நான் ஆழமாக மூச்சை இழுத்தேன். என் குரல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உறைந்திருந்த பனி போல குளிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் தவறான எண்ணிற்கு அழைத்துவிட்டீர்கள். ரோஹன் என்ற அந்த மனிதன், நான் நேசித்த, நம்பிய என் கணவன், 2 ஆண்டுகளுக்கு முன்பே டெல்லி விமான நிலையத்தில் இறந்துவிட்டான். இப்போது என்னுடன் பேசிக்கொண்டிருக்கும் மனிதன் ஒரு அந்நியன் மட்டுமே, சட்டத்திடமிருந்து ஓடிவரும் ஒரு குற்றவாளி. இவ்வளவு கொடூரமாக இருக்காதே மீரா. ஒரு காலத்தில் நாம் கணவன் மனைவியாக இருந்தோமே என்று ரோஹன் விரக்தியில் கத்தினான். நான் ஏளனமாக சிரித்தேன். இன்றைய எனது இந்தச் செயல் நீ எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தின் விளைவுதான் ரோஹன். நீ செய்ததற்கு நீ அனுபவித்தே ஆக வேண்டும். இனி என்னை அழைக்காதே.
உன்னிடம் பணம் இல்லை. என் இதயத்தில் குத்திய அந்த நபரை மீட்பதற்கான இரக்கமும் என்னிடம் இல்லை. நான் உறுதியாக போனை துண்டித்தேன். கடந்த காலத்துடனான கடைசி தொடர்பையும் முறித்துக் கொண்டேன். அறை அதன் வழக்கமான அமைதிக்கு திரும்பியது. ஆனால் என் இதயம் அமைதியற்றிருந்தது. நான் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். என் கைகள் போனை பிடித்தபடி இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. திடீரென என் பின்னால் தேநீரின் மணம் வீசியது. நான் திரும்பினேன். அர்ஜுன் அங்கே நின்று கொண்டிருந்தான். எப்பொழுது வந்தான் என்று தெரியவில்லை. அவன் எதுவும் பேசவில்லை. அவனது ஆழ்ந்த கண்கள் என்னை புரிதலுடனும் அனுதாபத்துடனும் பார்த்தன. அவன் அனைத்தையும் கேட்டுவிட்டான். ஆனால் எவ்வித தீர்ப்பும் வழங்காமல் மௌனமாக இருக்க முடிவெடுத்தான். எந்த கேள்வியும் கேட்காமல் அர்ஜுன் மெதுவாக ஒரு கோப்பை சூடான தேநீரை என் முன்னால் வைத்தான். அதிலிருந்து எழுந்த ஆவி என் கலங்கிய கண்களை மறைத்தது. கொஞ்சம் தேநீர் குடியுங்கள் என்று அவன் மென்மையாகக் கூறினான். அவனது குரல் ஆழமாகவும் அன்பாகவும் இருந்தது. வானிலை குளிர்ந்திருக்கிறது. இதமாக இருக்கும். உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள். அந்த சாதாரண அக்கறை என் பலவீனமான தருணத்தில் எனக்குள் இருந்த பனியை உருக்கியது. நான் தேநீர் கோப்பையை எடுத்தேன். அதன் வெப்பம் என் உள்ளங்கையிலிருந்து இதயத்திற்கு பரவியது. நான் இனி வலுவாக இருப்பது போல காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்ந்தேன். அந்த போன் அழைப்புடன் கடந்த காலம் உண்மையிலேயே முடிந்துவிட்டது. இந்த தேநீர் கோப்பையைப் போல அமைதியாகவும் இதமாகவும் எதிர்காலம் எனக்காக காத்திருக்கிறது. 2 ஆண்டுகளுக்குப் பிறகு ரோஹனுக்கு வெளிநாட்டில் சிறைத் தண்டனை விதிக்கப்பட்டது. எனக்கும் அர்ஜுனுக்கும் வாழ்க்கை சீராக அமைந்தது. சுகூன் தேநீர் கடை நாளுக்கு நாள் பிரபலமடைந்தது. ரோஹனின் பெயர் கடந்த காலத்தில் என்றென்றைக்குமாக மறைந்துவிட்டது என்று நான் நினைத்தேன். ஒரு காற்று வீசும் மாலை வரை. அன்றைய மாலை கடையின் கதவருகே ஒரு மனிதன் தோன்றினான். அவன் எவ்வளவு சோர்வாகவும் சிதைந்தும் இருந்தான் என்றால் அவனைக் கண்டவுடன் என்னால் அடையாளம் காண முடியவில்லை. நரைத்த முடி, வெயிலிலும் காற்றிலும் கருகிய தோல், தளர்வான பழைய உடைகள் ஆனால் அந்த பேராசையும் வஞ்சகமும் நிறைந்த கண்கள். அதை என்னால் மறக்கவே முடியாது. அது ரோஹன். ஏதோ ஒரு மன்னிப்பு திட்டத்தின் கீழ் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டு வெறுங்கையோடு அவன் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தான். அவன் அங்கே நின்று என் சொத்தை மறைமுகமான பேராசை மற்றும் பொறாமையுடன் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். மீரா, நீ எப்படி இருக்கிறாய் என்று ரோஹன் கேட்டான். அவனது குரல் கரகரப்பாக இருந்தது. நான் திரும்பி வந்துவிட்டேன். நீ இங்கேயேதான் இருப்பாய் என்று எனக்கு தெரியும். நான் கவுண்டருக்கு வெளியே வந்து அவனுக்கு முன்னால் நின்றேன். என் முதுகு நிமிர்ந்து இருந்தது, தலை நிமிர்ந்து இருந்தது. இப்போது என்னுள் எந்த பயமும் வலியும் இல்லை. வழிதவறிய ஒரு அந்நியனை பார்ப்பது போலவே அவனை பார்த்தேன். முற்றத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த அர்ஜுன் இந்த சலசலப்பை கேட்டு விரைவாக உள்ளே வந்து என் அருகில் நின்றான். அவனது வலுவான தோள் ஒரு பாதுகாப்பு சுவரைப் போல இருந்தது. நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். என் குரல் பனிக்கட்டி போல குளிர்ச்சியாக இருந்தது. மீரா, நான் பசியாக இருக்கிறேன். இப்பதான் திரும்பியிருக்கேன். எனக்கு வீடு இல்லை, குடும்பம் இல்லை. கிராமத்தில் என் அப்பா அம்மா வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள். அவர்களால் என்னை கவனிக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் பணம் கடன் தருவாயா? அல்லது உன் கடையில் சௌக்கீதார, காவலாளி வேலை கொடு. ஒரு காலத்தில் நாம் கணவன் மனைவியாக இருந்தோமே என்று ரோஹன் கெஞ்சினான். அந்த பரிதாபகரமான மனிதனை நான் பார்த்தேன். என் இதயத்தில் எந்த கருணையும் எழவில்லை. இவன்தான் ஒரு காலத்தில் என்னை முரட்டுத்தனமானவள் என்று கேலி செய்தவன். வெளிநாடு சென்று பெரும் பணக்காரனாக ஆவேன் என்று கனவு கண்டவன். ரோஹன் என்று நிதானமாகவும் தெளிவாகவும் சொன்னேன். நமக்குள் இப்போது எந்த உறவும் இல்லை. நீ பசியாக இருந்தால் வேலை தேடு. உன் கைகளும் கால்களும் நன்றாகத்தானே இருக்கின்றன. மோசடி வழக்கில் குற்றவாளியான ஒருவனுக்கு என் கடையில் வேலை கிடையாது. போலீஸை அழைப்பதற்கு முன்பாக இங்கிருந்து கிளம்பிவிடு. ரோஹன் பயந்து போனான். அர்ஜுனின் கூர்மையான பார்வையும் இறுக்கப்பட்ட அவனது பிடியையும் கண்டதும் தான் எதுவும் செய்ய முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் தலைகுனிந்தான். வாய்க்குள் ஏதோ முணுமுணுத்துவிட்டு திரும்பி நடந்தான். அவனது தள்ளாடிய தனிமையான நிழல் தெருவிளக்குகளின் வெளிச்சத்தில் மறைந்தது. நான் ஒரு பெருமூச்சு விட்டேன். என் தோளிலிருந்த ஒரு தூசித்துகளை தட்டிவிட்டது போல உணர்ந்தேன். ஒரு காலத்தில் என் கண்களில் கண்ணீரை வரவழைத்த அதே தூசித்துகள் இப்போது எந்த எடையுமற்றதாக இருந்தது. அந்த விசித்திரமான சந்திப்பிற்குப் பிறகு சில நாட்கள் கழித்து எனக்கு ஒரு கைப்பட எழுதப்பட்ட கடிதம் அஞ்சல் மூலம் வந்தது. உரையெல்லாம் நசுங்கியிருந்தது. கையெழுத்து கோணலாக இருந்தாலும் அது யாருடையது என்று எனக்கு தெரியும். பிரிக்காமலே அது யாருடையது என்று எனக்கு புரிந்தது. ஒருவேளை கிராமத்திற்குச் சென்று அவமானத்தை தவிர்க்கவோ அல்லது வேறு எங்காவது பிழைக்கச் செல்லும் முன்போ ரோஹன் கடைசியாக ஏதோ சொல்ல விரும்பியிருக்கலாம்.
ஒரு நிமிடம் தயங்கினேன். பிறகு அதை படிக்க முடிவு செய்தேன். அவன் செய்த அனைத்திற்கும் பிறகு அவனிடம் சொல்வதற்கு இன்னும் என்ன இருக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். மீரா, நீ இந்த கடிதத்தை படிக்கும்போது நேரம் மிகவும் கடந்திருக்கும். இந்த நகரத்தில் வாழ்வதற்கு எனக்கு இனி முகமில்லை. உன்னை வேறொருவருடன் மகிழ்ச்சியாக பார்ப்பதை என்னால் தாங்க முடியாது. நான் பணம் கேட்கவோ அல்லது மன்னிப்பு கேட்கவோ இதை எழுதவில்லை, ஏனென்றால் அதற்கு நான் தகுதியற்றவன் என்று எனக்கு தெரியும். நான் உனக்கு ஒரு உண்மையைச் சொல்ல விரும்புகிறேன். நான் உன்னை மணந்தபோது உன்னை ஒருபோதும் உண்மையாக காதலிக்கவில்லை. உன் எளிமையையும் உழைப்பையும் உன் பெற்றோரிடம் இருந்த பணத்தையும் பார்த்து நீ ஒரு கீழ்ப்படிதலுள்ள மனைவியாக இருப்பாய். உன்னை வைத்து நான் என் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்றுதான் நினைத்தேன். உன்னை ஒரு ஏணியாக பயன்படுத்த திட்டமிட்டேன். ஆனால் நான் தவறு செய்துவிட்டேன். முழுமையாகத் தவறு. வாழ்க்கையின் விலையுயர்ந்த வைரத்தை இழந்துவிட்டு தெருவோரக் கற்களுக்காக ஓடியிருக்கிறேன். சிறையில் இருந்த நாட்களில் துரோகத்தின் விலையை உணர்ந்தேன். வருந்துகிறேன், ஆனால் காலம் கடந்துவிட்டது. நீ மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துகள். என்னை ஒரு கெட்ட கனவைப் போல மறந்துவிடு. இந்த கடிதத்தை படித்துவிட்டு நான் அழவில்லை, கோபப்படவும் இல்லை. மாறாக ஒரு விசித்திரமான நிம்மதியை உணர்ந்தேன். இறுதியில் அவன் ஒருமுறையாவது தனது உண்மையான இயல்போடு நடந்து கொள்ளத் துணிந்தான். அந்த கொடூரமான ஒப்புதல் என் கடந்த காலத்தைப் பற்றிய கடைசிச் சந்தேகத்தையும் நீக்கிவிட்டது. நான் ஒருபோதும் காதலிக்கப்படவில்லை என்பதும் இந்த முறிவு தவிர்க்க முடியாதது என்பதும் எனக்கு புரிந்தது. அது எனக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டவசமான விடுதலை. நான் ஒரு லைட்டரை எடுத்து மேஜையிலிருந்த தட்டில் அந்த கடிதத்தை போட்டுக் கொளுத்தினேன். நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து ஒவ்வொரு வார்த்தையையும் விழுங்கியது. அந்த தாமதமான வருத்தங்கள் அனைத்தும் சாம்பலாகின. சாம்பல் காற்றில் பறப்பதைக் கண்டு மெல்ல முணுமுணுத்தேன். விடைபெறு ரோஹன். இந்த ஜென்மத்தில் நமக்குள் இனி எந்தக் கணக்கும் இல்லை. நான் வீட்டிற்குள் சென்றேன். அங்கே அர்ஜுன் சிறிய பியாவிற்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான். தந்தை மகள் இடையிலான அந்த சிரிப்பொலி இதமாக எதிரொலித்தது. அதுதான் என் யதார்த்தம். நான் போற்ற வேண்டிய மகிழ்ச்சி அது. அந்த கோடையில் பியாவையும் அழைத்துக் கொண்டு கோவாவிற்கு பயணம் செய்ய அர்ஜுன் முடிவெடுத்தான். பல புயல்களையும் கடின உழைப்பையும் கடந்து வந்த எங்களுக்கு புத்துணர்ச்சி பெற ஒரு ஓய்வு தேவைப்பட்டது. கோவாவின் கடல் நீல நிறத்தில் இருந்தது. வெள்ளை மணலில் பொன்னிற சூரிய ஒளி பாய்ந்தது. அலைகளுடன் விளையாடிச் சிரிக்கும் பியாவை பார்த்தபோது சொல்ல முடியாத அமைதியை உணர்ந்தேன். மாலையில் அஸ்தமன சூரியன் வானத்தையும் கடலையும் ஊதா நிறத்தில் மாற்றியது. அர்ஜுன் என்னை கடற்கரையில் நடக்க அழைத்தான். நாங்கள் அருகருகே நடந்து கொண்டிருந்தோம். அலைகளின் ஓசையும் காற்றின் சலசலப்பும் மட்டுமே கேட்டன. திடீரென அர்ஜுன் நின்றான். அவன் என்னை நோக்கினான். அவன் கண்களில் அஸ்தமன சூரியனின் ஒளி இருந்தது. மீரா, அவனது ஆழ்ந்த குரல் அலைகளில் கரைந்தது. இன்று கடல் அழகாக இல்லையா? மிகவும் அழகாக இருக்கிறது என்று நான் புன்னகைத்தேன். அர்ஜுன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தான். ஏதோ ஒரு தைரியத்தை வரவழைப்பது போல இருந்தது. அவன் ஈர மணலில் ஒரு முழங்காலிட்டு அமர்ந்து தன் சட்டைப்பையிலிருந்து ஒரு சிறிய சிவப்பு நிற வெல்வெட் பெட்டியை எடுத்தான். நான் திகைத்துப் போனேன். ஆச்சரியத்தில் என் கைகளை என் வாயின் மீது வைத்துக் கொண்டேன். தொலைவில் தந்தை முழங்காலிட்டு அமர்வதை பார்த்த பியா மகிழ்ச்சியில் கத்திக்கொண்டே ஓடி வந்தாள். மீரா, நான் ஒரு பரிபூரணமான மனிதன் அல்ல. எனக்கு ஒரு கடந்த காலம் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கின்றன. சில சமயங்களில் நான் கொஞ்சம் கரடுமுரடானவனாகவும் இருக்கலாம். வாழ்க்கையில் புயல்களே இருக்காது என்று என்னால் வாக்குறுதி அளிக்க முடியாது, ஏனென்றால் வாழ்க்கை நிச்சயமற்றது. ஆனால் புயல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உன் பக்கம் ஒரு கேடயமாக நான் எப்போதும் நிற்பேன் என்று உறுதியளிக்கிறேன். நான் உன் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொள்வேன், ஒருபோதும் விடமாட்டேன் என்று கூறி அவன் பெட்டியை திறந்தான். உள்ளே ஒரு எளிமையான ஆனால் அழகான வெள்ளை தங்க மோதிரம் இருந்தது. நீ என் மனைவியாவாயா? என் மகளின் தாயாவாயா? என் வாழ்நாளின் எஞ்சிய பகுதியை என்னுடன் கழிப்பாயா? என் கண்ணீர் பெருக்கெடுத்தது. என் கன்னங்களில் அவை சூடாக வழிந்தன. அன்று விமான நிலையத்தில் பிரியும்போது சிந்திய வலியின் கண்ணீர் அல்ல, அவை மகிழ்ச்சியின் கண்ணீர். நான் அர்ஜுனை பார்த்தேன். ஆவலுடன் என்னையே பார்த்து கொண்டிருந்த பியாவை பார்த்தேன். பிறகு பலமாகத் தலையசைத்தேன். ஆம், நான் தயார். ஆம், அர்ஜுன். அர்ஜுன் நடுங்கும் கைகளுடன் என் விரலில் மோதிரத்தை அணிவித்தான். பிறகு எழுந்து என்னை அவன் மடியில் அணைத்துக் கொண்டான். பியாவும் ஓடிவந்து எங்கள் இருவரின் கால்களை பிடித்துக்கொண்டு சிரிக்கத் தொடங்கினாள். நாங்கள் மூவரும் பிரம்மாண்டமான கடலுக்கும் வானத்திற்கும் நடுவே ஒருவரையொருவர் அணைத்தபடி நின்றோம். ஒரு வலுவான குடும்பமாக மாறினோம். கடற்காற்று வேகமாக வீசியது, ஆனால் அவன் கரங்களில் நான் ஒருவிதமான இதமான கதகதப்பை உணர்ந்தேன்.
எனக்கும் அர்ஜுனுக்கும் இடையிலான திருமணம் இலையுதிர் காலத்தின் இறுதியில் ஒரு நாள் நடந்தது. அப்போது தங்க நிற சூரிய ஒளி தெருக்களில் பரவியிருந்தது. ஆடம்பரமான ஊர்வலங்கள் இல்லை, நட்சத்திர ஹோட்டல் விருந்துகள் இல்லை. எங்கள் காதல் பிறந்த வளர்ந்த அந்த சுகூன் தேநீர் மற்றும் மண்பாண்டக் கடையின் தோட்டத்திலேயே ஒரு சிறிய இதமான விழாவை நடத்த முடிவு செய்தோம். விருந்தினர்களில் எங்கள் பெற்றோர், பியா மற்றும் பிரியாவை போன்ற மிக நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே இருந்தனர். நான் ஒரு சாதாரண கிரீம் நிற பட்டுச்சேலை அணிந்திருந்தேன். என் தலையில் வெள்ளை நிற தாமரை மலர் சூடியிருந்தேன். என் கைகளில் அர்ஜுன் காலையிலேயே பறித்து வந்த காட்டு மலர் கொத்து இருந்தது. அர்ஜுன் ஒரு பேஜ் நிறச்சட்டையும் பேண்ட்டும் அணிந்திருந்தான். அவன் மிகவும் இளமையாகவும் கனிவாகவும் தெரிந்தான். என் தந்தை என் கையை அர்ஜுனிடம் ஒப்படைத்தபோது அவரது கைகள் நடுங்கின. கண்கள் சிவந்திருந்தன. அவர் அர்ஜுனின் காதருகே மெதுவாக முணுமுணுத்தார். என் வாழ்நாளின் உண்மையான ரத்தினத்தை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். அவளை இனி ஒருபோதும் அழவிடமாட்டாய் என்று எனக்கு வாக்குறுதி கொடு. அர்ஜுன் என் கையை இறுக்கமாக பற்றிக் கொண்டான். அவனது கண்களில் என் தந்தையின் மீது மரியாதையும் அர்ப்பணிப்பும் இருந்தது. மாமா, கவலைப்படாதீர்கள். மீரா எனக்கு என் உலகம். என் உயிரைக் கொடுத்தாவது அவளை நான் பாதுகாப்பேன். மோதிரம் மாற்றும் தருணத்தில் அந்த இடம் உணர்ச்சிகளால் நிரம்பியது. என் அம்மா ரகசியமாக தன் கண்ணீரை துடைப்பதைக் கண்டேன். பிரியா திருப்தியுடன் புன்னகைத்ததைக் கண்டேன். பியா தன் பாட்டிக்கு அருகில் நின்று சிரிப்பதைக் கண்டேன். அர்ச்சகர் எங்களை முறையாக கணவன் மனைவி என்று அறிவித்தபோது பியா திடீரென மேடைக்கு ஓடி வந்து எங்கள் இருவருக்கும் இடையில் புகுந்து கொண்டாள். அவள் தன் பெரிய உருண்டையான கண்களால் என்னை பார்த்து அமைதியான சூழலில் மென்மையாக கேட்டாள், மீரா ஆண்டி, நான் உங்களை அம்மா என்று அழைக்கலாமா? அம்மா, நீங்க என் அப்பா மேல வச்சிருக்க அதே அன்பை என் மேலேயும் வச்சிருக்கீங்களா? அந்த இடமே அமைதியானது. பின் கைதட்டல் சத்தம் கேட்டது. நான் குனிந்து அவளை என் கைகளில் அணைத்துக் கொண்டேன். மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. அவள் நெற்றியில் முத்தமிட்டு, உன்னைத்தான் நான் உலகத்திலேயே அதிகமா நேசிக்கிறேன், அப்பாவைக் காட்டிலும் அதிகமாக என்று கிசுகிசுத்தேன். அர்ஜுன் சத்தமாக சிரித்து நாங்கள் இருவரையும் தன் கைகளில் அணைத்துக் கொண்டான். அவனது வலுவான கைகளில் அந்த குழந்தையின் சிரிப்பால் நான் முழுமையான அமைதியை உணர்ந்தேன். இது உலகத்திற்கு தன் ஆடம்பரத்தைக் காட்டும் திருமணம் அல்ல, மாறாக ஒரு பிணைப்பின் அறிவிப்பு. புயல்கள் வாசலுக்கு வெளியிலேயே நின்றுவிடும் ஒரு இல்லத்தின் தொடக்கம். மேகங்களுக்கு இடையிலான நீலவானத்தை பார்த்தேன். கடந்த கால புயல்களுக்கு என் மனதிற்குள்ளேயே நன்றி சொன்னேன். ஏனெனில் அந்த துயரங்களால்தான் இன்று நான் அனுபவிக்கும் இந்த சாதாரண மகிழ்ச்சியின் அருமையை உணர முடிந்தது. இரவு கவிழ்ந்திருந்தது. சூழல் அமைதியாக இருந்தது. தோட்டத்தில் பூச்சிகளின் சத்தம் மட்டுமே கேட்டது. நான் 2வது மாடியின் பால்கனியில் அமர்ந்திருந்தேன். கையில் சூடான மசாலா தேநீர் கோப்பையுடன் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை பார்த்து கொண்டிருந்தேன். படுக்கையறையில் அர்ஜுன் பியாவை தன் மடியில் வைத்து தாலாட்டு பாடிக்கொண்டிருந்தான். அவனது ஆழ்ந்த இதமான குரல் சுதி மாறினாலும் தந்தையின் அன்பால் நிறைந்திருந்தது. நான் கண்களை மூடிக்கொண்டு காற்றில் மிதந்து வந்த இரவு ராணிப்பூக்களின் மணத்தை உணர்ந்தேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லி விமான நிலையத்தில் அழுது கொண்டிருந்த அந்த இளம் பெண்ணை நினைத்து பார்த்தேன். அந்த பெண்ணிற்கு என் மனமார்ந்த நன்றிகள். சரியான நேரத்தில் தைரியமாக அந்த உறவை கைவிட்டதற்கும், தன்னை தற்காத்துக் கொள்ள ஒருமுறை இரக்கமின்றி நடந்து கொள்ள துணிந்ததற்கும், இக்கட்டான சூழலில் பணியாமல் நின்றதற்கும் அவளுக்கு நன்றி. மகிழ்ச்சி என்பது துன்பமே வராமல் இருப்பது அல்ல, மாறாக துன்பங்களைக் கடந்து ஒளியைக் கண்டடைவதுதான். நான் என் வாழ்க்கையின் இருண்ட சுரங்கப்பாதையை கடந்து வந்திருந்தேன். இப்போது வெளிச்சத்தை அடைந்த நிலையில் இந்த தற்போதைய இதமான வெயிலின் அருமையை இன்னும் அதிகமாக உணர்ந்தேன். நான் இனி அந்த அப்பாவியான கண்மூடித்தனமாக அன்பை நம்பும் பெண் அல்ல. நான் புயல்களை கடந்து வந்தவள். எது போதும் எது போதாது என்று தெரிந்தவள், தன்னை நேசிக்கத் தெரிந்தவள், தன்வசம் இருப்பவற்றைப் போற்றத் தெரிந்தவள். திடீரென மேஜையில் இருந்த போன் ஒலித்தது. அந்த நேரத்தில் அந்நிய எண் ஒன்றிலிருந்து அழைப்பு வந்திருந்தது. எடுக்கத் தயங்கினேன். ஆனால் ஏதோ ஒரு உள்ளுணர்வு யாரோ ஒருவருக்கு என் உதவி தேவைப்படுவதை உணர்த்தியது. போனை எடுத்தேன். மறுமுனையில் ஒரு இளம் பெண் அழுதபடி இருந்தாள். அவளது நடுக்கமான குரல் அச்சத்தால் நிறைந்திருந்தது. மீரா அக்கா, நான் அந்த நாளில் தேநீர் கடையில் உங்கள் கதையை கேட்டவள்தான். அக்கா, எனக்கு உதவுங்கள். என் கணவன் தனக்கு வேறொருத்தியுடன் தொடர்பு இருப்பதாக இப்பதான் ஒப்புக்கொண்டான். நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் சாக விரும்புகிறேன். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என் இதயம் அனுதாபத்தால் நிறைந்தது. என் படுக்கையறையில் என் கணவனும் மகனும் உறங்கிக் கொண்டிருந்த அறைக்கதவை நோக்கினேன். பிறகு நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை பார்த்தேன். என் பயணம் இத்துடன் முடிந்துவிடவில்லை என்பது எனக்கு தெரியும்.
என் அமைதி எனது சொந்த மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல, உடைந்த ஆன்மாக்களை பகிர்ந்து கொள்ளவும் அவர்களுக்கு ஆதரவளிக்கவும் உரியது என்பதை உணர்ந்தேன். நான் மெல்லப் புன்னகைத்தேன். என் அமைதியான உறுதியான குரல் அந்த இரவில் எதிரொலித்தது. நிதானமாக இரு சகோதரி. சாவதைப் பற்றிப் பேசாதே. உன்னிடம் உன் குழந்தை இருக்கிறாள், உன் பெற்றோர் இருக்கிறார்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக நீ இருக்கிறாய். ஒரு நீண்ட மூச்சை இழு. நாளை காலை கடைக்கு வா. உனக்காக நான் சிறந்த தேநீரை தயார் செய்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்து ஒரு வழியை கண்டுபிடிப்போம். என்னை நம்பு. மழையைத் தொடர்ந்து வானம் எப்போதும் தெளிவாகவே இருக்கும். நீ மேலே பார்க்க துணிய வேண்டும், அவ்வளவுதான். நான் போனை வைத்தேன். என் இதயம் ஒரு நோக்கத்துடனும் அர்த்தமுள்ள உணர்வுகளுடனும் நிரம்பியிருந்தது. வாழ்க்கை என்பது விதியின் சுழற்சிகளின் தொடர். என்னைப் போலவே இதயப் புயல்களில் தொலைந்து போனவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் சகோதரியாகவும் தோழியாகவும் இருக்க நான் தயாராக இருந்தேன். இதைக் கேட்டதற்கு நன்றி. அடுத்த கதைகளில் மீண்டும் சந்திப்போம். ஆம், வீடியோவை பிடிப்பதற்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மறக்காதீர்கள். आपको स्टोरी पसंद आई हो तो लाइक शेयर और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ और सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेगी। आपको स्टोरियाँ सुनना पसंद है तो हमारे चैनल को कर दीजिए सब्सक्राइब, और ऐसी स्टोरी मैं लाता रहूँगा और आप सुनते रहो। और वीडियो पसंद आए तो लाइक कर देना प्लीज़, और अपने दोस्तों के साथ शेयर कर दीजिए क्योंकि वो भी स्टोरी सुन सके। और आप कहाँ से हमारी स्टोरी देखते हैं, या अपने गांव, सिटी या शहर का नाम ज़रूर कमेंट करें, और अच्छा सा कमेंट करना, हम कमेंट ज़रूर पढ़ते हैं। तो मिलते हैं एक ऐसे स्टोरी में। तो तब तक के लिए जय हिंद, जय भारत।